தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். உங்களுக்கு இந்த நேரம் பொன்னானது. இன்றைய இறுதி நாளாக இன்றைய வகுப்பினை தோழர் மகராஜன் அவர்களும் தோழர் கிருஷ்ணகுமார் அவர்களும் எடுத்து நடத்த இருக்கிறார்கள். வால்யூம் 6 பார்ட் 3 இருக்கக்கூடிய முக்கியமான விதிகளை பற்றி, ஏதாவது இலாக்கா தேர்வு சம்பந்தப்பட்ட விதிகளை பற்றி தோழர் மகராஜன் தற்பொழுது விளக்குவார். அதனை தொடர்ந்து ரீசனிங்கில் எந்த விதமான கேள்விகள் வரும் என்பது குறித்து நம்முடைய கிருஷ்ணகுமார் அவர்கள் விளக்க இருக்கிறார். அனைவரும் இந்த வகுப்பிலே பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தோழர் மகராஜன் அவர்களை தொடர்ந்து வகுப்பினை நடத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் இப்போ வால்யூம் 6 பார்ட் 3 ரிவைஸ்ட் வந்திருக்கு. அதில் ப்ரொசீஜர்ஸ் எதுவும் மாற்றம் கிடையாது. சிஎஸ் என்விரான்மெண்ட்டில் நம்ம எப்படி பண்ணுறோங்கிற, சிஎஸ் என்விரான்மெண்ட்டில் சிஸ்டமில் என்னென்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ மெனூஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இந்த புக்லேயே வந்து அங்கங்கே மெனூஸ் நிறைய இருக்குது. அந்த வால்யூம் 6 பார்ட் 3 இப்போ வந்திருக்கிறது தான் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெனூஸை படிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரூலு சூப்பரேஷன் ஆஃப் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பை போஸ்ட் மாஸ்டர். போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணணும்? ஒரு ஆஃபீஸ்லேருந்து வர்ற அக்கௌண்ட்ஸோட கரெக்ட்னஸை செக் பண்ணணும். அது வந்து அவர் ஆன்லைன்லேயே இப்போ சிஎஸ்ஐயில் பார்க்கலாம். அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா டிசிஎஸ்க்கு டிக்கெட் போடலாம். இல்லை அதில் ஏதாவது இர்ரெகுலாரிட்டி இல்லை சஸ்பிஷன் இருந்துச்சுன்னா சூப்பர்டென்ட்க்கு அவர் ரிப்போர்ட் பண்ணுவார். போஸ்ட் மாஸ்டரே பர்சனலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பிஏவியோ இல்லை டெப்டி பிஎம் இல்லை ஏபிஎம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹெச்ஓவில் அவங்கள நாமினேட் பண்ணியும் பார்க்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ ரூல் நம்பர் 2 இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துக்கோங்க. ரூல் நம்பர் 2 பாருங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா 120 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் உள்ள ஜிஸ்ட்டை மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்கிறதே தான் அங்கே போட்டிருக்கேன். ரூல் நம்பர் 5ல இருந்து என்னமோ நான் சொல்ல போகிற வேர்ட்ஸை மட்டும் போல்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 இதுக்கு மட்டும் பண்ணலை. நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை சப் ஆஃபீஸில் ZFR_day_new அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. அந்த மெனுல நம்ம இன்வோக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுதான் நம்ம டெய்லி அக்கௌண்ட் ஜென்ரேட் பண்ண மெனு. ஸோ அதில் ஒவ்வொரு ப்ராஃபிட் சென்டர் போட்டோம்னா ஸோ நம்ம அந்த மெனுவில் போயிட்டு நம்ம பிஓட டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன செக் பண்ணுவோம்? வழக்கம் போல் எல்லா வவுச்சர்ஸும் இருக்கிறா, எல்லா என்ட்ரிஸ் கரஸ்பாண்டிங் வவுச்சர்ஸ் இருக்கிறதா என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எஸ்டிஹெச்கோ இல்லை டிவிஷனல் ஹெட்கோ ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா பண்ணணும். சார் நெக்ஸ்ட் ரூல் ரிலேஷன்ஸ் ஆஃப் சப் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ். என்ன பண்ணுவோம்? நம்ம பிஓ பேக், நம்ம அக்கௌண்ட் பேக் கொடுத்து விடுவோம், அவங்க பிஓ பேக் கொடுத்து விடுவாங்க. அதாவது நம்ம பிஓ ஸ்லிப் அனுப்புவோம், அவங்க பிஓ டெய்லி அக்கௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஃபோர்த் ஒன் ஷார்ட் ரெசிப்ட் ஆஃப் வவுச்சர்ஸ் பை அக்கௌண்ட் ஆஃபீஸ். இது வந்து எஸ்ஓ ஹெச்ஓக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை பிஓ எஸ்ஓக்கு கொடுத்தாலும் சரி, சேம் தான். என்ன, ஒரு நம்ம அனுப்புகிற டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் பார்க்குறாங்க, அதில் ஏதாவது நம்ம போட்டிருக்க என்ட்ரிக்கு மிஸ்மேட்சாக வவுச்சர்ஸ் இருந்தாலோ இல்லை வவுச்சர்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ அதை வந்து அடுத்து அனுப்புகிற, இப்போ ஹெச்ஓ வந்து எஸ்ஓக்கு சொல்கிறதா இருந்தால் அதுக்கு அடுத்த எஸ்ஓ ஸ்லிப்பில் இந்த தப்பு இருந்துச்சு எப்படி கரெக்ட் பண்ணுங்கிற மெத்தடை சொல்லிடுவாங்க. நம்ம என்ன தப்பு இருந்தோமோ அதுக்கு தகுந்தாப்புல எரர் என்ட்ரி போடுவாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்ஓ பிஓக்கு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஒருவேளை அவங்க கேட்குற வவுச்சரோ இல்லை ஏதோ ஒமிட் பண்ணதோ அதாவது நம்ம அடுத்த நாள் போகிற எஸ்ஓ ஸ்லிப்லையோ பிஓ ஸ்லிப்லையோ சொல்லிடுவோம். இமீடியட்டாக அவங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணலை அப்படின்னா சப்டிவிஷன் ஹெட்டுக்கோ இல்லை எஸ்பிக்கோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்க, இன்அட்மிசிபிள் வவுச்சர்ஸ். அப்படின்னா என்ன? இரலவெண்டா அந்த ஃபிகருக்கும் வவுச்சருக்கும் இரலவெண்டா ஏதாவது இருந்தது அப்படின்னா, இல்லை சைன் போடாமல் இருக்குது அப்படின்னா, இல்லை அது கூட வைக்க வேண்டிய அட்டாச்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதே தான் எஸ்ஓ ஸ்லிப்லையோ பிஓ ஸ்லிப்லையோ அவங்களுக்கு சொல்லிடுவோம். அடுத்ததில் அவங்க அதை சப்ளை பண்ணணும். ஆனால் அதை வந்து அக்கௌண்ட்ல இன்கார்பரேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அதுதான் இன்அட்மிசிபிள் வவுச்சர்ஸ். சிக்ஸ்த் ஒன் unnecessary remittance of cash to be avoided. தேவையில்லாமல் காசு வாங்குறதோ இல்லை வாங்கினது பேமெண்ட் ஆகாமல் ரிட்டர்ன் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுதான் unnecessary remittance of cash to be. இதில் வந்து என்ன அப்படின்னா, கரெக்டாக என்ன பேமெண்ட், என்ன அட்வைஸ் நமக்கு இப்போ ஒரு எஸ்பி விட்ராயல் இல்லை விஎம்ஓ பேமெண்ட் என்ன இருக்குதோ அதுக்கு எவ்வளோ கேஷ், நம்மக்கிட்டே இருக்க கேஷ் போக எவ்வளோ வேணுமோ, இல்லை பழசுனா நம்ம அக்யூட்டன்ஸ் ரோல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் நம்ம அதுக்கு பேஸ் பண்ணி மட்டும் கேஷ் தேவைப்பட்டா மட்டும் வாங்கணும். அன்னெசரியா வாங்குறதோ திரும்ப ரிட்டர்ன் பண்றதோ இருக்கக்கூடாது. சொல்லுங்க. ஓகே, 7th ஒன் கேஷ் ஆஃபீஸ். நான் போல்டு பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்க. என்ன கேஷ் ஆஃபீஸுங்கிறது அதர் தென் ஹெச்ஓ ஒரு எஸ்ஓ. ஸோ நார்மலாக ஹெச்ஓலேருந்து தான் எல்லா சப் ஆஃபீஸ்க்கும் கேஷ் வரும்.
சம்டைம்ஸ் ஹெச்ஓவும் எஸ்ஓவும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, கேஷ் வந்து தேவைப்படுற நேரத்தில் டக்குன்னு வாங்கணுங்கிற ஒரு பர்பஸ்க்காக சில பெரிய ஆஃபீஸ், ஐடென்டிஃபைடு ஆஃபீஸ், மேபி தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்க ஒரு சப் ஆஃபீஸை கேஷ் ஆஃபீஸா வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. கேஷ் ஆஃபீஸ் அதர் தென் ஹெச்ஓ ஒரு சப் ஆஃபீஸ், ஏதாவது தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அவங்களுக்கு வந்து பேங்க் டிராயிங்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மினிமம் மேக்ஸிமம் லிமிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சிருப்பாங்க. ஒரு 4-5 ஆஃபீஸ்க்கு அவங்க கேஷ் ஆஃபீஸாக கூட இருப்பாங்க. இதை வந்து ஆத்தரைஸ் பண்றது வந்து நம்ம டிவிஷனல் ஹெட் தான் ஆத்தரைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி இப்போ என்னோட சப் ஆஃபீஸ்க்கு இன்னொரு சப் ஆஃபீஸ் கேஷ் ஆஃபீஸ்னா அந்த சப் ஆஃபீஸ்ல இருந்து நான் எவ்வளவு தூரம் கேஷ் வாங்கலாம் அப்படிங்கிற லிமிட்டையும் மந்த்லி லிமிட்டையும் வந்து எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ அந்த லிமிட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடிஷனல் கிரெடிட் கேட்கணும். சரிங்களா, வித் அத்தாரிட்டி ஆஃப் ஹெச்ஓ. இந்த நம்மளோட கிரெடிட் எவ்வளவு, அதுல நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம், அதுல எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்மளும் மெயின்டைன் பண்ணுவோம், கேஷ் ஆஃபீஸ்லயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸே பக்கத்துல, அதாவது நமக்கு ஹெச்ஓல இருந்து வாங்குறதுக்கு தூரமா இருக்க பட்சத்துல, ஸோ இமீடியட் விசினிட்டி நமக்கு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய சப் ஆஃபீஸ்ல பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கிற சப் ஆஃபீஸ்ல வாங்குற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப அதுலயே பாயிண்ட் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா, மகேஸ்வரன் நான் மியூட் பண்ணிட்டேன் சார். மியூட் பண்ணுங்க சார். மியூட் பண்ணிட்டேன் சார். பாடம் நடத்தும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு, இல்லைன்னா வெளில போயிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு கேஷ் வந்து ஹெச்ஓல வாங்க முடியாத பட்சத்தில் அந்த மாதிரி சப் ஆஃபீஸை ஆத்தரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம அங்கேருந்து வாங்கிக்கலாம். அடுத்து செக் ஆஃப் ரெமிட்டன்ஸ் பிட்வீன் தி அக்கௌண்ட் ஆஃபீஸ் அண்ட் இட் சபார்டினேட் ஆஃபீஸஸ். போஸ்ட்மாஸ்டர் வந்து அந்த நம்ம கேஷ் வாங்குறது, நம்ம கொடுக்கறது, அந்த ரெமிட்டன்ஸ் எல்லாத்தையும் தரோவா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறத கண்டிப்பா பார்ப்பாங்க. நமக்கு வந்து கேஷ் ஆஃபீஸ் வேற ஒரு சப் ஆஃபீஸா இருந்தா கூட நம்ம இப்போ நம்மளோட கேஷ் ஆஃபீஸ்க்கு அனுப்புற கேஷ் டிரான்சிட்ல இருக்கிறது, இல்ல அவங்க அது பிறகு ரிசீவ் பண்றது, இல்ல அவங்க நமக்கு அனுப்புனது டிரான்சிட்ல இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. சாப்ல வந்து கேஷ் எப்படி போடுறோம், இப்போ முன்னாடி வந்து கேஷ் வந்து கொடுத்து விடுவாங்க, நம்ம மேனுவலா வாங்குவோம், சிஸ்டம்ல வர வைப்போம். இப்போ சாப்ல வந்து ஒர்க் ஃப்ளோ மூலமா தான் நான் கேஷ் போடுறது, ரிசீவ் பண்றது எல்லாமே செய்யணும். ஸோ நம்ம வந்து கேஷ் அவங்க கொடுக்கறத நம்ம அக்னாலேஜ் பண்ணல, நம்ம சிஸ்டத்துல அக்னாலேஜ் பண்ணல அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் வந்து நமக்கு கேஷ் ரிசீவ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் ஏறும் இல்லையா, அது ஆகாது, அவங்களுக்கு அதே மாதிரி டெபிட் ஆகாது. ஸோ அதனால டிஃபரன்ஸ் இன் கேஷ் பேலன்ஸ் வரும். இந்த ZFR டே நியூ அதுலயும் ZFBL3N அப்படிங்கிற மெனுலையும் டிஃபரன்ஸ் இன் கேஷ் பேலன்ஸ் வரும். ஸோ அவங்க ஒன்ஸ் நம்ம கேஷ் போட்டு விட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த கேஷை சிஸ்டத்திலேயே வந்து அக்னாலேஜ் பண்ணணும். இப்போ கேஷ் அனுப்புற ஆஃபீஸ் வந்து சிஎஸ்ஐ ஆஃபீஸா இருந்து கேஷ் இல்லாத ஆஃபீஸ் சிஎஸ்ஐ ஆஃபீஸா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா எப்படி கேஷ் அனுப்புவாங்க, எந்த மெனுல போய் என்ன மாதிரி பண்ணுவாங்கிறது பின்னாடி இருக்குது. சரிங்களா, அதை நான் உங்களுக்கு வர்றப்ப சொல்றேன். அதே மாதிரி நமக்கு கேஷ் ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு வர்ற கேஷ், நம்ம கேஷ் ஆஃபீஸ் ரிட்டர்ன் பண்ற கேஷ், நம்ம கிட்ட எக்ஸஸ் கேஷ் இருந்தா ரிட்டர்ன் பண்றதை வந்து டிரான்சிட்ல இருக்கிறத பாக்குறதுக்கான T கோட் ZFBL3N. சரிங்களா, சரி. கேஷ் கொண்டு போறதுக்கு இப்போ லிமிட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிருக்காங்க, ரூல் நம்பர் 9. சரிங்களா, யாரெல்லாம் கொண்டு போகலாம், எப்படிலாம் கொண்டு போகலாம், ரயில்வேஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், போட்ஸ், இல்லை ஸ்பெஷல் கேரியர், மெசஞ்சர் போட்டு அதெல்லாம் கொண்டு போகிறோம். ஸோ டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயி கேஷ் கொண்டு போகிற லூஸ் கேஷோட லிமிட் வந்து 5 lakh. அதே டிபார்ட்மெண்டல் MMSல கேஷ் கொடுத்து விட்றோம் அப்படின்னா அது ஒரு MTSும் சேர்ந்து போறாருன்னா 20 லட்சம் வரைக்கும் கொடுத்து விடலாம். நம்ம டிபார்ட்மெண்டல் MMS இல்லாத நம்ம வாடகைக்கு எடுத்த MMS இருந்துச்சு, அதுல ஒரு MTS போறாருன்னா விதின் த சிட்டி லிமிட்னா அது வந்து 5 லட்சம். அவுட் சைட் த சிட்டி லிமிட்னா அதே ஹையர்ட் MMS வித் MTS இருந்தா 2 லட்சம். சரிங்களா, இப்போ ட்ரெயின் அது மூலியமா அனுப்புறோம் அப்படின்னா அக்கௌண்ட் பேக்ல என்க்ளோஸ் பண்ணி போற கேஷ் வந்து 2 லட்சம் வரைக்கும் அனுப்பலாம். அது போக நம்ம சப் ஆஃபீஸ்ல இருந்து ஹெச்ஓக்கு பேக்ல கட்டி அனுப்புவோம். அதாவது பஸ்ல எல்லாம் பைய ஏற்றி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்றி விடுறதுல அக்கௌண்ட் பேக்ல மேக்ஸிமம் 40,000 வரை கட்டலாம். ஆர்ம்டு எஸ்கார்ட்டோட நம்ம போறோம் அப்படின்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஒரு டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாய்க்கு 5 லட்சம். ஸோ அவர் கூட இன்னொரு டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாய்க்கு எஸ்கார்ட் போறாரு அப்படின்னா ஸோ 10 லட்சம் நம்ம கொண்டு போகலாம். இதுவே ஒரு பிபிஎம் ஏபிபிஎம் டாக் சேவக்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கொண்டு போக முடியும். அவங்க கூட அதே மாதிரி இன்னொரு டாக் சேவக் பிபிஎம் யாரோ ஒருத்தவங்க போறாங்கன்னா ஸோ 1+1 2 lakhs வரைக்கும் கொண்டு போகலாம்.
இந்த கேஷ் லிமிட்டை வந்து எவ்ரி இயர் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, தேவைப்பட்டா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரி, ரூல் நம்பர் 10, ரெகுலேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் சப் ஆஃபீஸர்ஸ். போஸ்ட் மாஸ்டரோட முக்கியமான டியூட்டி என்ன அப்படின்னா, சப் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு தேவையான அளவு ஃபண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்குதா, அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, இப்போ நமக்கு ஹெச்ஓலேருந்து நம்ம கேஷ் வாங்கலை, நமக்கு ஒரு கேஷ் ஆஃபீஸ் ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து கிரெடிட் இவங்களுக்கு எவ்வளோ வேணும், ஒரு மாதத்துக்கு தேவையான லிமிட்டையோ இல்லை ஃபோர்ட் நைட், அதாவது 15 நாளைக்கு கூட தேவைப்படுற லிமிட்டையோ அனலைஸ் பண்ணி அந்த லிமிட்டை கிரெடிட்டாக கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க அன்னசரியாக அதிகமான கிரெடிட் கேட்குற மாதிரி இல்லாமல் போஸ்ட் மாஸ்டர் அதை அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஒருவேளை ஸ்பெஷல் எமர்ஜென்சி அந்த கேஷ் ஆஃபீஸ்க்கு நம்ம கேஷ் வாங்குறதுக்கோ இல்லை கொடுக்கறதுக்கோ முடியல அப்படின்னா வேற ஒரு சப் ஆஃபீஸ்க்கு கூட இது பண்ணலாம். அதுக்கு வந்து ஆத்தரைசேஷன் வேணும், ஸோ எஸ்பியோட ஆத்தரைசேஷன் வேணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சப் ஆஃபீஸோட மினிமம்க்கு கீழே கேஷ் போகுதா என்னன்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க வச்சிருக்க லயபிலிட்டிஸ் அதுக்கு தகுந்தாப்புல காசு கேட்குறாங்களா இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி காசு கேட்குறாங்களாங்கிறதையும் போஸ்ட் மாஸ்டர் வாட்ச் பண்ணுவார். ஸோ எப்போதுமே ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறப்போ ஸோ லயபிலிட்டிஸ் ப்ளஸ் அவங்க மினிமம் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபண்ட் சப்ளை இருக்குதா அப்படிங்கிறத போஸ்ட் மாஸ்டர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதுக்கு வந்து கேஷ் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கு ஆவரேஜான கிரெடிட் இருக்குதாங்கிறத பார்க்குறதுக்கு தான் அனலைஸ் பண்ணி கொடுத்து வச்சிருப்பாரு. இப்போ ஹெச்ஓலேருந்து ஒரு ஆஃபீஸ் கேஷ் போகுது, பேக்லாம் கட்டி அனுப்பியாச்சு. திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து அடிஷனலாக விட்ரால் கேட்குறாரு, எக்ஸஸாக பணம் தேவை அப்படின்னா அதுக்கு வந்து செகண்ட் டெஸ்பேச் ஆஃப் மெயில் இருந்துச்சுன்னா அதில் அனுப்பி விடுவாங்க. அதுலேயே ஒரு எஸ்ஓ ஸ்லிப்பை போட்டு இவ்வளோ கேஷ் அனுப்பியிருக்கோங்கிற மாதிரி என்ட்ரி போட்டு அனுப்புவாங்க. இன்கேஸ் இல்லை ஸ்பெஷல் கேரியட்டை கொடுத்து விட்றோம் அப்படின்னா அவர் கையில் லூஸாக கொடுத்து விட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ எது போட்டாலும் என்ட்ரி போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்போம், எது வாங்கினாலும் என்ட்ரி போட்டு கையெழுத்து போட்டு வாங்குவோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ காசோ எதுவோ யார்கிட்ட கொடுத்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் கையெழுத்து போட்டு தான் கொடுக்கணும், கையெழுத்து போட்டு தான் வாங்கணும். ஸோ ஸ்பெஷல் கேரியர் யாராவது இப்போ கேஷ் ஓர்ஸு போஸ்ட் பண்ணி யாராவது கொண்டு போகிறாங்கன்னா அவங்க கிட்ட லூஸாக கொடுத்தோம், கையில் கேஷாக கொடுத்து விட்றோம் அப்படின்னா அவங்களோட டைரி ஒன்று வச்சிருப்பாங்க, அதில் என்ட்ரி போட்டு எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்கே ட்ரெஷரியில் அவர் வாங்கினதுக்கு அவர் அங்கே அக்யூட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வருவார். அதே மாதிரி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததும் நம்ம அவரோட டைரியில் அக்யூட்டன்ஸ் கொடுப்போம், நாங்கள் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. ரூல் நம்பர் 11 பாருங்க, ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் சப் ஆஃபீஸர்ஸ். சப் ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் எப்படிலாம் கொடுக்கலாம்? ஸோ ஹெச்ஓ, எஸ்ஓ இல்லை கேஷ் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கொடுக்கலாம். அதே மாதிரி சப் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கெல்லாம் பண்ணலாம்? ஹெச்ஓல ரிட்டர்ன் பண்ணலாம், எஸ்ஓல ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னா பேங்க் அந்த மாதிரி. ஸோ பேங்க் நமக்கு ஆத்தரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்ம பேங்க்ல கூட ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதான் ரூல் நம்பர் 12. So rule number 13, supply of funds to sub officers at treasury or sub treasury or bank stations. ஒரு சப் ஆஃபீஸ்க்கு கேஷ் பேங்க்லேருந்து வாங்குறோம்னு என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் ஒரு லிமிட், கிரெடிட் லிமிட் ஆத்தரைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க அந்த பேங்க்ல. ஸோ அந்த லிமிட் வரைக்கும் தான் நமக்கு கேஷ் தருவாங்க. அந்த லெட்டர் ஆஃப் அந்த கிரெடிட் லிமிட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நம்மளோட டிரான்சாக்ஷனை பொறுத்து டிவிஷனல் ஹெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிடுவாரு. ஸோ நம்ம பேங்க்ல இருந்தோ இல்லை நம்ம பேங்க்ல இருந்து வாங்குறப்ப அந்த கிரெடிட் வரைக்கும் தான் வாங்க முடியும். அடுத்தால நம்ம கேஷ் வாங்கினது ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் நார்மலாக டெய்லி அக்கௌண்ட்ல பின்னாடி உள்ள பக்கத்தில் எழுதுவோம். இப்போ சிஎஸ்ஐ என்விரான்மெண்ட்ல அதெல்லாம் தேவையில்லை. 14, ரூல் நம்பர் 14 பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெமிட்டன்ஸ் பிட்வீன் சப் ஆஃபீஸர்ஸ் இன் அக்கௌண்ட் வித் த சேம் ஹெட் ஆஃபீஸ். அதாவது நான் ஒரு ஹெச்ஓ கீழே எங்க ஆஃபீஸ் இருக்குது, எனக்கு கேஷ் ஆஃபீஸ்னு இன்னொரு ஆஃபீஸ் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் சேம் ஹெச்ஓ கீழே இருக்குது. சரிங்களா? எப்போதுமே கேஷ் போடுறது சிஎஸ்ஐ என்விரான்மெண்ட்டை பொறுத்த அளவில் சிஎஸ்ஐல சாப்ல என்ன ஒர்க் ஃப்ளோ இருக்கோ அதில் தான் போய் போடணும். அதுக்குன்னு மெனு இருக்குது. சரிங்களா? அந்த மெனுவில் தான் போடணும். அந்த மெனுவில் தான் நம்மளும் அதை ரிசீவும் பண்ணணும். ஸோ மெனுவில் அவங்க போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிசிக்கலாக கேஷை கொண்டு வரது ஆட்கள் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க கேஷை எண்ணி வாங்கிக்கிடுவாங்க. சரிங்களா? நமக்கு மெனுவில் போடுறது வந்து இப்போ நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறது வந்து பாயிண்ட் நம்பர் 4ல பாருங்க, ZFFV50 அதில் தான் வந்து நம்ம கேஷை ரிசீவ் பண்ணுவோம், அந்த மெனுவில் தான். ஸோ அந்த மெனுஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 120 ரூல்ஸ்லேயும் எங்கெங்கே மெனுஸ் இருக்குதோ, ஃபார்ம் நம்பர் இருக்குதோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. மற்றபடி இதில் படிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா நம்ம அன்றாடம் செய்கிற வேலை தான். சரிங்களா? ஸோ இந்த மெனுஸ் இதுதான் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ ஒரு கேஷ் ஆஃபீஸ்ல இருந்தோ இல்லை ஹெச்ஓல இருந்தோ எஸ்ஓக்கு கேஷ் கொடுத்து விட்டாச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, இப்போ சிஸ்டம்லயே வந்து அது அக்னாலேஜ் ஆகுதான்னு உடனே பார்ப்பாங்க.
அந்த மெனுல அவர் ரிசீவ் பண்ணிட்டாரான்னு பார்ப்பாங்க கேஷ் போய் சேர்ந்ததும். இல்லைன்னா நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நீங்க அந்த கேஷ் அந்த மெனுல போய் ரிசீவ் பண்ணி, ஏன்னா அப்படின்னா தான் ஹெச்ஓலையோ இல்லை கேஷ் ஆஃபீஸ்லயோ அவங்களுக்கு காசு குறையும், நமக்கு ஏறும். ஸோ உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இதே நார்மலா நான் என்ன பண்ணுவோம், மறுநாள் வர டெய்லி அக்கௌண்ட்ல நம்ம போட்ட கேஷை அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரா, அதை கணக்குல கொண்டு வந்திருக்காரான்னு பார்ப்பாங்க. சப் அக்கௌண்ட் பிஏ வந்து செக் பண்ணுவாரு, இவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, அது ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. ஒருவேளை ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டா போஸ்ட் மாஸ்டரோட நாலேஜ் கொண்டு போவார், தேவைப்பட்டா டிவிஷனல் ஹெட்டோட நாலேஜுக்கும் கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த கேஷ் இன் டிரான்சிட் பொதுவா இப்போ அதான் அன்னைக்கே கணக்கை கொடுத்து ஹெச்ஓக்கு போற ஆஃபீஸும் இருக்கு, 1 day 2 day தான் அக்கௌண்ட் பேக்லாம் போகும், அந்த மாதிரி ஆஃபீஸும் இருக்கு. ஸோ இன்னைக்கு இதுல இருக்கும், அதை நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதுல இருக்கிறதும் நம்ம போட்டு விடுறதும் சரியா இருக்குதா, இல்ல அவங்க நமக்கு அனுப்புனதும் கேஷ் இன் டிரான்சிட்டும் சரியா இருக்குதாங்கனையும் சப் அக்கௌண்ட் பிஏ பார்த்துருவாரு. சரி, 2 சப் ஆஃபீஸ் இருக்கு, எனக்கு இன்னொரு சப் ஆஃபீஸ் வந்து கேஷ் ஆஃபீஸ், ஆனா அந்த சப் ஆஃபீஸ் வேற ஹெச்சோ, நான் வந்து வேற ஹெச்சோ. சரிங்களா, அந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரியும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, எந்த ஆஃபீஸை ஆத்தரைஸ் பண்ணணுமோ சிஎஸ்ஏல அதுக்கு ஒரு மெனு இருக்குது, சாப்ல ஒரு மெனு இருக்குது. அந்த மெனுல போய், அதாவது கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அந்த மெனுல போய் அந்த ஆஃபீஸை ஆத்தரைஸ் பண்ணி மாற்றி விட்டாங்க அப்படின்னா தான் நம்ம அந்த ஆஃபீஸ் கேஷ் அனுப்பவோ இல்லை அந்த ஆஃபீஸ்லேருந்து கேஷ் வாங்கவோ முடியும். ஸோ அதுக்கு வந்து டிவிஷனல் ஹெட்டோட ஆத்தரைசேஷன் வந்து மஸ்ட். ஸோ நம்ம வேற ஒரு ஹெச்ஓக்கு அனுப்புறோம், நார்மலாகவே இப்போ வந்து இப்போ ஹெச்ஓல என்ன பண்ணுவோம், ஹெச்ஓலேருந்து கேஷ் வாங்குறோம் கொடுக்குறோம்னா நம்ம வந்து டெய்லி அக்கௌண்ட்ல வாங்கினதையும் கொடுத்ததையும் பின்னாடி எழுதி அனுப்புறோம்னு சொல்றோம் இல்லையா. இப்போ அதே கேஷ் ஆஃபீஸ்க்கு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் ஆஃபீஸ்க்குன்னு தனியாக அக்கௌண்ட் பேக் கட்ட மாட்டாங்க, ஏன்னா அக்கௌண்ட் பேக் கண்டிப்பாக ஹெச்ஓக்கு தான் போகும். ஸோ கேஷ் ஆஃபீஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் லிஸ்ட், அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு ரிஜிஸ்டர் லிஸ்ட் ஒன்று போடுவாங்க, அந்த ஆஃபீஸ்க்குள்ள ரிஜிஸ்டரை மட்டும் தனியாக அந்த ஆஃபீஸ்க்கு பேக் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல அந்த மெயில் லிஸ்ட்ல என்ட்ரி போடுவாங்க, இந்த மாதிரி கேஷ் வந்துருச்சு நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம், இல்லை இவ்வளோ எங்களுக்கு கேஷ் வேணும் எங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற அந்த ரெக்வஸ்ட் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ள ரிஜிஸ்டர் லிஸ்ட்லாம் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க நமக்கு அனுப்புறதும் அதே மாதிரி பேக் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல தான் நமக்கு என்ட்ரி போடுவாங்க. Rule number 16, manner of exchanging remittances between sub offices. ஸோ 2 சப் ஆஃபீஸ்க்கு இடையில எப்படி கேஷ் டிரான்சாக்ஷன் நம்ம கொடுக்கல் வாங்கல் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத, அது என்ன மாதிரியான சிஸ்டத்தில் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத ஹெட் ஆஃப் சர்க்கிள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பை போஸ்டா இல்லை கேஷ் பேக்லையா இல்லை வேமெண்ட் சிஸ்டம் மூலமாவா அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ கேஷ் ஆஃபீஸாக இருந்தால் நம்ம ஒரு ரிஜிஸ்டர்ட் பேக் க்ளோஸ் பண்ணுவோம், அதில் தான் வந்து இந்த தேவையெல்லாம் நம்ம எழுதி அனுப்புவோம். ஸோ அந்த என்ன மெத்தட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ண முடியும். அது கேஷாக இருந்தாலும் சரி ஸ்டாம்ப்ஸாக இருந்தாலும் சரி. அந்த கேஷ் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸை தவிர நம்ம வேற எங்கிட்ட வந்து கேஷோ ஸ்டாம்போ வாங்கணும் அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர்ட் லிஸ்ட் ஒன்று போட்டிருப்போம், அதுல தான் வந்து நம்மளோட இன்டென்ட்டை பிளேஸ் பண்ணவோ இல்லை நம்ம ரெக்வஸ்ட்டை கேட்கவோ முடியும். அதே மாதிரி அவங்க ரிட்டர்ன் நம்ம கொடுக்குறப்பவும் வந்து அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ என்ன மேனர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அப்புறம் ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்னது, பேக் க்ளோஸ் பண்றோம், என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ஆஃபீஸ்ல இருந்து கேஷ் ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா டெய்லி அக்கௌண்ட்லாம் பிரிக்கிறது யார் பிரிப்பாங்க, சப் அக்கௌண்ட் பிஏ பிரிப்பாங்க, அவர் தான் பார்ப்பாரு என்ன கேஷ் யாருக்கு தேவை என்னன்ட்டு. ஸோ போஸ்ட் மாஸ்டர் நோட்டீஸ் கொண்டு போவார், போஸ்ட் மாஸ்டர் வந்து ஆர்டர்ஸ் போடுவார், இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோ கேஷ் பேக் கட்டுங்க, இந்த ஆஃபீஸ்லாம் ஆர்டர்ஸ் போடுவார். அந்த ஆர்டர்ஸ் வந்து ட்ரெஷரருக்கு போகும். ஸோ ட்ரெஷரர் கேஷ் க்ளோஸ் பண்ணுவார். ட்ரெஷரர் கேஷ் க்ளோஸ் பண்ணும்போது சப் அக்கௌண்ட் பிஏ இருக்கணும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் சப் ஆஃபீஸ் டு பிஓ, ட்ரெஷரர் சப் அக்கௌண்ட் பிஏ எல்லாம் தனித்தனியா இருந்தாங்க அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான். ஒருவேளை இல்லைன்னா யார் இந்த டியூட்டிஸை பாக்குறாங்களோ அவங்க இன்சார்ஜ். ஒருவேளை சிங்கிள் ஹேண்டா இருந்துச்சுன்னா அந்த எஸ்பிஎம் ஒரே ஆள் தான் இந்த எல்லா வேலையும் செஞ்சாகணும். சரிங்களா, ஸோ ட்ரெஷரர் கேஷ்பேக் கட்டுவாரு, கட்டும்போது சப் அக்கௌண்ட் பிஏ கூப்பிட்டுக்குவார். ஸோ சப் அக்கௌண்ட் பிஏ என்ன பண்ணியிருப்பாரு, எஸ்பி பிரான்ச்சு மெயில் பிரான்ச்சு அதுலேருந்து அந்த ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அனுப்புறோமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சிருப்பாரு, ஒரு பேக்ல போட்டு அக்கௌண்ட் பேக்ல போட்டு ரெடியா வச்சிருப்பாரு. இப்போ ட்ரெஷரர் கிட்ட போவாரு, அந்த ஆஃபீஸ்க்கு அவரு கேஷ் கட்டுவாரு. அந்த கேஷை சப் அக்கௌண்ட் பிஏ எண்ணி பார்க்கவே மாட்டாரு, அவர் முன்னாடி இவர் எடுத்து பைக்குள்ள போட்டு கேஷ் பேக்கை க்ளோஸ் பண்ணி சீல் வச்சு கொடுப்பாரு. அந்த பேக்கை வெயிட் மட்டும் சப் அக்கௌண்ட் பிஏ போடுவார். வெயிட் போட்டுட்டு அந்த வெயிட்டை வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல அந்த டேக் மேல எழுதுவாங்க. அந்த பேக்ல அந்த கேஷ் பேக் தூக்கி அக்கௌண்ட் பேக்ல போட்டு சப் அக்கௌண்ட் பிஏ கொடுத்துருவாரு. அது ஒருவேளை அந்த அக்கௌண்ட் பேக் வந்து மெயில் பேக்குக்கு வெளியே போச்சு அப்படின்னா தனியா, அதாவது மெயில் பேக் தனியா அக்கௌண்ட் பேக் தனியா லூஸா 2 பை தனித்தனியா போச்சு அப்படின்னா மெயில் டிபார்ட்மெண்ட்லயும் இல்ல மெயில் பேக் உள்ள அக்கௌண்ட் பேக் போச்சுன்னா சாரி அதர் சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் தனித்தனியா போச்சுன்னா மெயில் டிபார்ட்மெண்ட்லயும் கொடுத்துருவார். சரிங்களா,
ஸோ அவங்க அது பிறகு அதை பஸ்ல ஏற்றி விடுறதோ ட்ரெயின்ல ஏற்றி விடுறதோ எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எஸ்ஓ ஸ்லிப் வரும், ஹெச்ஓலேருந்து எஸ்ஓக்கு அனுப்புறது எஸ்ஓ ஸ்லிப்பு. அதில் இவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்கோன்னு போட்டிருப்பாங்க. சிஎஸ்ஐயில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவாங்கன்னா மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸ்னு ஒன்று சிஸ்டமில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எஸ்ஓ ஸ்லிப்பில் இருக்கிறது, மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸில் இருக்கிறது, கேஷ்பேக்கில் மேலே போட்டிருக்க அமௌண்ட் எல்லாம் ஒன்று போல் இருக்கான்னு பார்ப்பாங்க. கேஷ்பேக் வெயிட் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு தான் எடுத்து கேஷை எண்ணி சப் ஆஃபீஸில் அவங்க அந்த சாப்ல உள்ள மெனுவில் அதை அக்னாலேஜ் பண்ணுவாங்க. அது பிறகுதான் அவங்களுக்கு பேலன்ஸ் ரைஸ் ஆகும், ஹெச்ஓல குறையும். சரிங்களா? ஸோ இதே தான் நம்ம ஒருவேளை பேக்ல அனுப்பல லிமிட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நம்ம கேஷ் தேவைப்படுதுன்னா போஸ்ட்மேன் இல்லை சிஓ யாராவது கொண்டு வராங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ ட்ரெஷரர் கேஷ் எடுத்து ரெடியாக வச்சிருப்பாரு. அவர் போய் என்ன பண்ணுவார், போஸ்ட்மேனோ இல்லை சிஓஓ போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அங்கே ஒரு ரிசிப்ட் கொடுக்கணும். அவர் நான் இவ்வளோ கேஷ் இந்த ஆஃபீஸ்க்கு கொண்டு போறதுக்காக வாங்கியிருக்கேன்ட்டு அங்கே ஒரு டைரியில் அவர் என்ட்ரி போடணும் ட்ரெஷரர்கிட்ட. அதே மாதிரி அவர் ஒரு டைரி வச்சிருப்பாரு, போஸ்ட்மேனோ சிஓ அவர் அதில் என்ட்ரி போட்டு வச்சுக்கிடுவாரு, இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோ கேஷ் இவ்வளோ வெயிட் நான் கொண்டு போறேன் அப்படின்ட்டு. அந்த ஆஃபீஸில் சப் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த சப் ஆஃபீஸ்காரங்க வாங்கிட்டு அதே மாதிரி அதை அக்னாலேஜ் பண்ணுவாங்க, இவ்வளோ கேஷ் இவர் மூலமா இன்னைக்கு டேட்ல வந்திருக்கு அப்படின்னு என்ட்ரி போடுவாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் ரிசிப்ட் கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கலப்பெல்லாம் ரிசிப்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ட்ரெஷரர் வந்து என்ன பண்றாரு, கேஷ்பேக்கை க்ளோஸ் பண்றாரு, சபோகன் பிஏட்ட கொடுத்துட்றாரு. சபோகன் பிஏ கேஷ்பேக்கை தூக்கி அக்கௌண்ட் பேக்ல போட்டு சீல் பண்ணிடுறாரு. இப்போ அந்த பேக் டிஸ்பேட்ச் ஆகுற வரைக்கும் போஸ்ட் மாஸ்டர் எஸ்பிஎம் தான் ஹெல்டு ரெஸ்பான்சிபிள். அதோட பர்சனல் கஸ்டடி அவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்தந்த டிஸ்பேட்ச் டைம் வர்றப்போ யார்கிட்ட மெயில் டிபார்ட்மெண்ட்னா மெயில் டிபார்ட்மெண்ட்ல, இல்லை சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்னா சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குற வரைக்கும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். சரிங்களா? கேஷ்பேக் இருந்தா மட்டும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரி, அடுத்து ரூல் நம்பர் 17, கண்டென்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பேக். அக்கௌண்ட் பேக்ல என்ன இருக்கும், அக்கௌண்ட் பேக்குங்கிறது பிஓ எஸ்ஓக்கு அனுப்புறது, இல்லைன்னா எஸ்ஓ ஹெச்ஓக்கு அனுப்புறது என்ன இருக்கும். ஸோ ஆப்வியஸா இல்லை டெய்லி அக்கௌண்ட் இருக்கும். டெய்லி அக்கௌண்ட் இருந்தால் என்ன இருக்கும், அதுல உள்ள ஒவ்வொரு ஃபிகருக்கும் தேவையான ரெலவெண்ட் வவுச்சர்ஸ் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சிருப்போம். வாரண்ட், பாஸ்புக்கு, இல்லை பாசிங் அனுப்புறது, இல்லை க்ளோசருக்கு அனுப்புறது, அது என்னென்னு சொல்லியிருக்கோமோ அது எல்லாமே இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஹெச்ஓலேருந்து நமக்கு அக்கௌண்ட் பேக் அனுப்புவாங்க. அதில் என்ன இருக்கும், எஸ்ஓ ஸ்லிப் இருக்கும். எஸ்ஓ ஸ்லிப்பை எஸ்ஓல வந்ததும் நம்ம என்ன சொன்னோம், கேஷ்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுல போட்டிருக்கெல்லாம் சரியா இருக்குதான்னு பார்க்கணும். எஸ்ஓ ஸ்லிப்ல வந்து எஸ்பி ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அதாவது பாஸ்புக் இண்டன் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுல வரும். ஒருவேளை போஸ்டல் ஆர்டர் ஐபிஓ இண்டன் போட்டிருந்தோம்னா நமக்கு ஹெச்ஓலேருந்து வரப்போற எஸ்ஓக்கு வர அக்கௌண்ட் பேக்ல தான் அது வரும். அதே மாதிரி கேஷ், ஸ்டாம்பு, போஸ்ட் ஆர்டர் எல்லாமே வரும். ஸோ அதை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு இந்த எஸ்ஓ ஸ்லிப்ல டேட் ஸ்டாம்ப் அடிச்சு எஸ்பிஎம் கையெழுத்து போட்டு அதை மந்த்லி, அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு பண்டில் 1, 2, 3ன்னு வரிசையா டேட் வந்துகிட்டே இருக்கும். அதுல சீரியல் நம்பர் கூட இருக்கும். அதை அப்படியே அந்த மந்த்லி பண்டில்ஸா போட்டு அப்படியே கட்டி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். எஸ்ஓ ஸ்லிப்ல எஸ்பி டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கேட்ட இண்டென்ட் எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் எது அனுப்புனாலும் அவங்க அனுப்பும் போது எஸ்ஓ ஸ்லிப்ல என்ட்ரி போட்டு தான் அனுப்புவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது முத நாள் தப்பு விட்டுருந்தோம் அப்படின்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எஸ்ஓ ஸ்லிப்ல தான் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பா நம்ம நல்லா கோத்ரூ பண்ணுவார். எஸ்பிஎமோ இல்லை பிபிஎமோ அதை நல்லா கண்டிப்பா கோத்ரூ பண்ணணும். ஸோ எஸ்ஓ ஸ்லிப்னா என்ன, அடுத்த ரூல் எஸ்ஓ ஸ்லிப். எஸ்ஓ ஸ்லிப்னா என்ன, ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு வரது எஸ்ஓ ஸ்லிப். ஸோ இது வேணா கொஸ்டினா கேட்கலாம். அந்த மாதிரி எஸ்ஓ ஸ்லிப் எங்கேருந்து எங்கிட்ட வரும், பிஓ ஸ்லிப் எங்கேருந்து எங்க வரும், அது கொஸ்டின்ஸா வரலாம். ஸோ எஸ்ஓ ஸ்லிப்னா என்ன, நமக்கு அந்த பையில என்னென்ன வந்திருக்குதோ அது எல்லாமே அந்த எஸ்ஓ ஸ்லிப்ல என்ட்ரி ஆயிருக்கும். கேஷா இருக்கலாம், இல்ல டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பாஸ்புக் நமக்கு வந்ததா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது சர்க்குலர்ஸ் ஏதாவது இருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே வந்திருக்கும். சப் அக்கௌண்ட் பிஏ என்ன பண்ணுவாரு, அந்த எஸ்ஓவோட பேலன்ஸ் நம்ம இப்பதான் நம்ம சிஸ்டம்லயே பாத்துக்கலாமே, ஹார்ட் காப்பி வரணும்னு கூட அவசியம் இல்லை. ZFR டே நியூ அந்த மெனுல வந்து அந்த எஸ்ஓவோட சிஸ்டம் டெய்லி அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணி அதோட பேலன்ஸ் வந்து அவரு எஸ்ஓ ஸ்லிப்புங்கிறது அங்கேருந்து கிரியேட் பண்றது இல்லையா, அதுவும் அவங்க எஸ்ஓல வச்சிருக்க பேலன்ஸும் சரியா இருக்குதா, மேட்ச் ஆகுதான்னு சப் அக்கௌண்ட் பிஏ வந்து செக் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி எஸ்ஓ ஸ்லிப்ல ஹெச்ஓல இருந்து சப் ஆபீஸ்க்கு கொடுக்குற டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு, எஸ்பிஎம்க்கு தான் இருக்கு. ஒருவேளை நம்ம அனுப்புற கேஷோ ஸ்டாம்ப்ஸோ இல்லை இந்த அவங்க அனுப்புறது ஏதாவதோ
அக்னாலேஜ் பண்றதுல இந்த ரெமிட்டன்ஸ் சிஸ்டத்துல போடுறதுல ஏதாவது அன்னசரியா டிலே இருக்குது அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து சூப்பர்டென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அதே மாதிரி எஸ்ஓ ஸ்லிப் இப்போ சிஎஸ்ஐலே ஜென்ரேட் பண்ணிடலாம். அப்புறம் ரூல் நம்பர் 19 ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேஷ். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த எவ்வளோ கேஷ் வேணுங்கிறது இப்போல்லாம் சிஎஸ்ஐல அதுக்கு ஒரு மெனு இருக்கு, அதை இன்வோக் பண்ணி அதில் எவ்வளோ கேஷ் வேணுங்கிறத அவங்க ரைஸ் பண்ணிடுவாங்க. ZFFB50 நினைக்கிறேன். ஸோ அதில் ரைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் நம்பர் ஒன்று கிரியேட் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காகவே ஹெச்ஓல சாப்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோ கேஷ் வேணுங்கிறது பார்ப்பாங்க. அதை வந்து அவர் போஸ்ட் மாஸ்டர் அவரோட ஐடியில் ஓப்பன் பண்ணி பார்த்து எப்படி நமக்கு ரிட்டனா ஆர்டர்ஸ் போடுவாங்க, இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோ கேஷ் போடுங்கன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி அவர் ஆத்தரைஸ் பண்ண பிறகு அது ட்ரெஷரருக்கு வரும் அந்த ரெக்வஸ்ட். ஸோ அவரோட எம்ப்ளாயி ஐடியில் அதை பார்க்கலாம். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கு எவ்வளோ கேஷ் வேணுமோ அதை ஃபிசிக்கலாக எண்ணிங்க கையில் கொடுத்து விட்டுட்டு அவர் அந்த கேஷை போட்ட மாதிரி என்ட்ரியை சிஸ்டத்தில் போட்டுருவாரு. ஸோ இப்போ அந்த என்ட்ரி அடுத்து எங்கே போயிடும், அந்த சப் ஆஃபீஸ்க்கு போயிடும். இப்போ சப் ஆஃபீஸ் கேஷ் போனதும் அந்த கேஷை ஃபிசிக்கலாக ரிசீவ் பண்ணிக்கிட்டு அந்த சிஸ்டம்ல உள்ள என்ட்ரியை அக்னாலேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரூல் நம்பர் 20 சப்ளை ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ். எல்லாமே சிஎஸ்ஐ பிளாட்ஃபார்ம்ல கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்க ஒர்க் ஃப்ளோல தான் சாப்ல பண்ணணும், மேனுவலா பண்ணக்கூடாது. அதாவது என்னன்னா சாப்ல ஒர்க் ஃப்ளோல பண்றதுங்கிறது நம்ம சிஸ்டம்ல பண்ற மாதிரி வவுச்சர் போஸ்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அதுவும் சிஸ்டம்ல தான் பண்ணுவாங்க. ஆனா வந்து என்னது அது கிட்டத்தட்ட மேனுவலா பண்ற மாதிரி. சிஸ்டம்ல பண்ண முடியாத விஷயத்த வவுச்சர் போஸ்டிங்ல நம்ம செஞ்சதா போடலாம். டேட்டா என்ட்ரி மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா வவுச்சர் போஸ்டிங்ல எந்த வேலையுமே செய்யக்கூடாது ரூல் படி. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு ஒரு ஸ்டாம்ப் சப் ஆஃபீஸ்ல இருந்து ஹெச்ஓக்கு ஸ்டாம்ப் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு லெட்டர்ல என்னென்ன கேஷ் என்னென்ன ஸ்டாம்ப் என்னென்ன டினாமினேஷன் வேணுங்கிறத ரெக்வஸ்ட் மேனுவலா தான் போகும். போன பிறகு இப்போ சப் ஆஃபீஸா இருந்தாலும் சரி ஹெச்ஓவா இருந்தாலும் சரி எம்ஐஜிஓ மிகோ அந்த மெனுவில் போயிட்டு ஒவ்வொருத்தரோட ஸ்டாம்ப் பேலன்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ சப் ஆஃபீஸ்ல இருந்து ரெக்வஸ்ட் வந்துருச்சு, ட்ரெஷரர் அதே மாதிரி போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் போடுவார். ட்ரெஷரர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இன்வாய்ஸ் ஸ்லிப்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுவார். அதுக்கான இன்வாய்ஸ் ஸ்லிப் பிரிண்ட் பண்றதுக்கான மெனு வந்து MB90. சரிங்களா? என்னென்ன ஸ்டாம்ப் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த இன்வாய்ஸ் ஸ்லிப்பை அதை சிஸ்டம்ல போட்டுருவாரு. ஸோ அந்த இன்வாய்ஸ் ஸ்லிப்பை பிரிண்ட் எடுக்கிற மெனு வந்து MB90. அந்த இன்வாய்ஸ் ஸ்லிப்பை எடுத்துட்டு அதை வந்து ஸ்டாம்ப் போடுறோம் இல்லையா அந்த பேகுக்குள்ள போட்டு இது பண்ணிடுவாரு. ஸோ அந்த மிகோங்கிற மெனுல தான் வந்து அந்த சப் ஆஃபீஸ்க்கு ஸ்டாம்ப் போடலாம் முடியும். சரிங்களா? அதே மெனுல தான் சப் ஆஃபீஸ்ல அந்த ஸ்டாம்பை ரிசீவும் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா அதை ட்ரிப்ளிகேட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வந்து ஒன்று ஹெச்ஓலயே இருக்கும், 2 இது எஸ்ஓக்கு போகும். ஸோ எஸ்ஓல அதை ஒன்று அக்னாலேஜ் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ரூல் நம்பர் 21 ரெமிட்டன்ஸ் சென்ட் த்ரூ போஸ்ட். சென்ட் த்ரூ போஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கேஷ்பேக்ல போட்டு அனுப்புறோம் இல்லையா, அதுதான் ரெமிட்டன்ஸ் சென்ட் த்ரூ போஸ்ட். அது எப்படி பண்ணணுங்கிறது நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ MB52ங்கிற மெனுவில் வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு கேஷ் வந்துருச்சு, அந்த கேஷை ரிசீவ் பண்ண பிறகு நமக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட ஸ்டாம்போட இது எவ்வளோ இருக்குதுங்கிறத MB52ங்கிற மெனுவில் சப் ஆஃபீஸில் பார்த்துக்கலாம். ஸோ கேஷோ ஸ்டாம்போங்க பேக் வந்துச்சுன்னா முதல்ல வெயிட் போட்டு பார்க்கணும். வெயிட்டாக அந்த எஸ்ஓ ஸ்லிப் இல்லை இன்வாய்ஸ் ஸ்லிப்பில் என்ன வெயிட் சொல்லியிருக்காங்கிறத அதோட பார்க்கணும். அப்புறம் மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸ்ங்கிறது இப்போ சிஎஸ்ஐ என்விரான்மெண்ட்டில் எப்போதுமே கேஷ் ஸ்டாம்ப் அனுப்புனா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கணும். ஸோ கேஷோ ஸ்டாம்போ அனுப்புகிற ஆஃபீஸும் சரி வாங்குகிற ஆஃபீஸும் சரி ரிசீவ் பண்ணுறாங்க ப்ராப்பராக இது பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்சிட்டில் எவ்வளோ ஃபிகர் இருக்குங்கிறத பார்க்குற மெனு ZFBL3N. சரிங்களா? அதை கரெக்டாக அக்னாலேஜ் பண்ணோம் அப்படின்னா வாங்குகிற ஆஃபீஸ்க்கு பேலன்ஸ் ரைஸ் ஆகும், கொடுத்த ஆஃபீஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் குறைஞ்சிரும். ரூல் நம்பர் 22 ரெமிட்டன்ஸ் த்ரூ ஸ்பெஷல் கேரியர்ஸ். ஸோ போஸ்ட்மேன் ஓவர்சீர் மூலமா எப்படி கேஷ் கொடுப்போம்னு பார்த்தோம். ஸோ அவர் வந்து வாங்கினதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாரு அங்கே ஆஃபீஸில். ஸோ இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம அவர்கிட்ட ரிசிப்ட் கொடுத்துருவோம். ரிசிப்ட்னா ஒன்றும் இல்லை, எழுதி கொடுக்குறது, அதைத்தான் சொல்றாங்க. அந்த ரூல்ல ஒன்றும் இல்லை. இந்தியன் போஸ்டல் ஆர்டர்ஸ்க்கு வந்து ஸ்டாம்புக்கு என்ன மெனு யூஸ் பண்றாங்களோ மிகோல தான் MIGO. சரிங்களா?
அதுவும் ஹெச்ஓ டு எஸ்ஓ, எஸ்ஓ டு ஹெச்ஓ, சாரி ஹெச்ஓ டு எஸ்ஓ அனுப்புறது வந்து மிகோல தான் இது பண்ணுவாங்க. நம்ம அதை அக்னாலேஜ் பண்றதும் அதில் தான் பண்ணிக்கிருவோம். அக்னாலேஜ் பண்ண பிறகு உள்ள பேலன்ஸை பார்க்கறதுக்குள்ள மெனு MB52. ஸோ இதுக்கும் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ண இன்வாய்ஸை பிரிண்ட் எடுக்கிறதுக்கான மெனு MB90. சரிங்களா? சரி, அக்கௌண்ட்ல ரூல் நம்பர் 24, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எரர்ஸ் இன் அக்கௌண்ட். ஸோ என்ன எரர் நடந்துச்சு, என்ன ஓமிஷன் விட்டுருக்கோம், என்ன இர்ரெகுலாரிட்டிங்கிறத நோட் பண்ணிடுவாங்க. எரர் புக் என்ட்ரி போட்டுருவாங்க. அதுக்கு நிஜமாவே அந்த மாதிரி விட்ரால் நடந்திருக்கா, ஒரு வவுச்சர் இல்லாமல் இருக்கலாம், விட்ரால் கொடுத்துட்டு வவுச்சர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஜெனுனஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போஸ்ட் மாஸ்டர் எஸ்பிஎம்க்கு வந்து கேட்பாரு. அது வந்து திருப்தியாக இருந்துச்சுன்னா ஓகே, அந்த வவுச்சரை வாங்கிட்டு இது பண்ணிடுவாரு. இல்லை அதில் ஏதாவது சஸ்பிஷன் இருந்துச்சுன்னா டிவிஷன் லீடுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். எஸ்பி ஸ்லிப் ரூல் நம்பர் 25. எஸ்பி ஸ்லிப்போட ஃபார்ம் நம்பர் SB27. அது எதுக்கு, பாஸ்புக் இன்னும் கேட்டிருந்தா அனுப்புறதுக்கு. முன்னாடிலாம் வந்து எஸ்ஓல இருந்தே ஹெச்ஓக்கு வாரண்ட் ஆஃப் பேமெண்ட்லாம் அனுப்புவோம். ஸோ அது பாஸ் பண்ணி க்ளோசர்லாம் பாஸ் பண்ணி வந்துச்சுன்னா அதில் தான் என்ட்ரி போட்டு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் ஐட்டம்ஸ் எல்லாம் எஸ்பி சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் என்ட்ரி போட்டு அனுப்புறது எஸ்பி ஸ்லிப் ஃபார்ம் நம்பர் SB27. அதையும் நம்ம மந்த்லி நமக்கு வர எஸ்பி ஸ்லிப் எல்லாத்தையும் மந்த்லி வைஸா பண்டில் பண்ணி வைக்கணும். ரூல் நம்பர் 26, க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட் பேக்ஸ் இன் ஹெட் ஆஃபீஸ். ஸோ எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க, எஸ்ஓ ஸ்லிப் டூப்ளிகேட்ல ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதோட கார்பன் காப்பியை தான் எஸ்ஓக்கு அனுப்புவாங்க. ஸோ அதில் கேஷு ஸ்டாம்ப்பு என்ன போட்டிருக்கோமோ அது எல்லாமே அதில் வந்து என்ட்ரி ஆயிருக்கும். அதே மாதிரி எஸ்பி பிரான்ச்சு, இஎம்ஓ பிரான்ச்சு, அது இதுன்னு என்னென்ன பிரான்ச்லேருந்து என்னென்ன வரணுமோ எல்லாத்தையும் வாங்கி அதில் என்ட்ரி போட்டு சபோகோன் பிஏ நமக்கு இது பண்ணுவார். ஒருவேளை கேஷ் கட்டுறாங்கன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ கேஷ் கட்டுறாங்க அப்படின்னா கேஷ்பேக்கை அவர் ட்ரெஷரரை க்ளோஸ் பண்ணுவார் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சபோகோன் பிஏ. சரிங்களா? கேஷ்பேக் சீல் பண்றப்போ பிளாக் சீலிங் வேக்ஸால கேஷ்பேக் சீல் பண்ணுவாங்க. ஸோ சபோகோன் பிஏ அந்த கேஷ்பேக்கை வெயிட் போட்டு வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல எழுதுவார். எஸ்ஓ ஸ்லிப்போட 2 காப்பிலுமே எழுதுவார். ஆனால் இப்போ எல்லாமே சிஸ்டம் ஜென்ரேட்டட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ட்ரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஒருவேளை சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இந்த மெயில் அசிஸ்டன்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் டியூட்டி எல்லாம் சேர்த்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பண்ணுறப்போ 2 சீல் போடுவாங்க அக்கௌண்ட் பேக்கில். ஒன்று கேஷ் சீலு, இன்னொன்று சப் அக்கௌண்ட் சீல். 2 சீலுமே போடுவாங்க. கேஷ் சீல் வந்து ரெட் சீலிங் வேக்ஸால போடுவாங்க. சப் அக்கௌண்ட் சீல் வழக்கம் போல பிளாக் சீலிங் வேக்ஸால போடுவாங்க. இது வந்து அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒரு சேர்த்து பார்க்குறாரு அப்படின்னா அந்த ஹெச்ஓ கீழே உள்ள எஸ்ஓக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டயத்தில் மட்டும் இந்த மாதிரி 2 சீல் வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக. நாளைக்கு ஏதாவது ஒமிஷன் தான் அந்தால பிடிச்சிக்கலாம்ல, அதுக்கு தான். ஸோ இங்கே எப்படி கட்டும்போது சில ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி ரூல் நம்பர் 27, ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் கேஷ்பேக் இன் சப் ஆஃபீஸ். ஸோ சப் ஆஃபீஸில் என்ன மாதிரி பண்ணுறோமோ அதையே தான் பிஓலையும் ஃபாலோ பண்ணுவோம். அக்கௌண்ட் பேக் வந்ததும் அதை கேர்ஃபுல்லாக எஸ்பிஎம் எக்ஸாமின் பண்ணுவார். கேஷ்பேக்கை வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னாலேயோ இல்லை ட்ரெஷரர் இருந்தால் அவர் முன்னாலேயோ வெயிட்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த கார்டு சீலு அந்த டேக் லேபிள் இல்லை பேக்ல ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் கேஷை எண்ணுவாங்க. கேஷ் என்னதை எஸ்ஓ ஸ்லிப்லையும் மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸ்லையும் உள்ளதுலையும் சரியா இருக்குதான்னு பார்த்துக்கிடுவாங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே சொல்லணும். சரிங்களா? உடனே வந்து ஹெச்ஓக்கு இந்த மாதிரி கம்மியாக வந்திருக்கு இல்லை கூட வந்திருக்குங்கிறத உடனே சொல்லணும். ரூல் நம்பர் 28, எஸ்ஓ சிஸ்டம் ஜெனரேட்டட் டெய்லி அக்கௌண்ட். ஸோ டெய்லி அக்கௌண்ட் அதாவது டிசிபின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரெஷரர் கேஷ் புக்னு சொல்லுவோம். அந்த டிசிபியில் ZFBL3N அந்த மாடலில் டிசிபி பார்க்கலாம். அதில் காட்டுற கேஷ் பேலன்ஸும் நம்ம கையில் இருக்க கேஷும் டேலி ஆகணும். ஸோ டேலி ஆகணும்னா எல்லா எஸ்பி, ஃபினாக்கிள், பிஎல்ஐ, ஆர்பிஎல்ஐ எல்லா ஃபிகர்ஸும் வந்து அதில் இன்கார்பரேட் ஆயிருக்கணும். ஆயிடுச்சு அப்படின்னா ZFR டே நியூ அதில் வந்து நம்ம டெய்லி அக்கௌண்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டெய்லி அக்கௌண்ட் ஜென்ரேட் பண்ணி எல்லா அதில் காட்டுற ஃபிகர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ரெலவெண்ட் ஓச்சர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி இது பண்ண பிறகு எஸ்பிஎம் அதில் சைன் பண்ணுவார். அது வந்து எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் வந்து அதாவது சிஸ்டம் ஜென்ரேட்டட் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் இஸ் டியூ டாக்குமெண்ட். கண்டிப்பாக தினமும் ஹெச்ஓக்கு அனுப்பணும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்தோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேலையும் இல்லைன்னா 31 மார்ச் இயர் ரெண்டு ஃபினான்ஷியல் இயர் ரெண்டு சொல்லுவோம்ல, அது அன்னைக்கும் அதாவது ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாளும் 31 மார்ச் இந்த தேதிகளில் அனுப்புற டெய்லி அக்கௌண்ட்ல ரெட் இங்க்ல பின்னால
கேஷ், ஸ்டாம்ப்ஸ், ஐபிஓ, சர்டிபிகேட் இதெல்லாம் என்ன ஸ்டாக் இருக்குங்கிற என்ன பேலன்ஸ் இருக்குங்கிறத ரெட்டிங்ல எழுதுவாங்க. இதுவும் இப்போ சிஎஸ்சி என்விரான்மெண்ட்ல இல்ல, எழுத வேண்டிய தேவை இல்லை. ரூல் நம்பர் 29, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெய்லி அக்கௌண்ட்ஸ் பை சப் ஆஃபீஸ் நாட் இன் டெய்லி கம்யூனிகேஷன். அதாவது ஒரு சப் ஆஃபீஸ் தினமும் ஹெச்ஓக்கு இது பண்ணாதான் டிரான்சிட் ஆஃபீஸ், சரிங்களா, இன்னைக்கு உள்ளது நாளைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இதுல என்ன வழக்கமா அவங்க என்ன இவங்க பண்ற மாதிரியே தான் பண்ணுவாங்க. ஸோ ஆனா அந்த டெய்லி அக்கௌண்ட் வந்து மறுநாள் போகும், அவ்வளவுதான், அதுல ஒன்றும் பெருசா இல்லை. அப்புறம் 30 லயபிலிட்டிஸ் ஆஃப் சப் ஆஃபீஸ், நமக்கு என்ன விட்ராயல் இருக்கு, என்ன இஎம்ஓ பேமெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உள்ள கேஷை தான் மட்டும் நம்ம ஹெச்ஓல கேட்டு வாங்கணும். ஸோ அதுதான் லயபிலிட்டிஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போ நமக்கு கேஷ் நமக்கு வந்து கேஷை அனுப்புவோம், இல்லைன்னா கேஷ் கேட்க வேண்டியது வரும். அந்த டெய்லி அக்கௌண்ட்ல எழுதணும் இல்லையா, எவ்வளோ வேணும் இல்லைன்னா அனுப்புறோம் அப்படிங்கறது எழுதணும் இல்லையா. ஸோ அந்த டயத்துல, அதாவது நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால நம்ம கிட்ட பிசிக்கலா எவ்வளவு கேஷ் இருக்கு, நம்ம எவ்வளவு அனுப்ப போறோம், நமக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கறத லயபிலிட்டிஸை பொறுத்துக்கிட்டு அக்யூரேட்டா என்ன சொல்லுங்கிறது இல்ல, கரெக்டா அது நம்ம கையில இருக்காது எண்ணிட்டு நமக்கு தேவையானதில் நம்ம அனுப்ப போறதே அதில் எழுதி சொல்லிடணும். 31 remittances received and sent ஒன்றும் இல்லை. டீடைல்ஸ் ஆஃப் டிராயிங்ஸ் ஃப்ரம் ட்ரெஷரி ஆர் பேங்க். பேங்க்ல இருந்து நம்ம கேஷ் வாங்கினாலோ இல்ல கொடுத்தாலோ நம்மளோட டெய்லி அக்கௌண்ட்ல பின்னாடி எழுதணும். ரிமார்க்ஸ் காலத்துல வாங்கியிருக்கோமா, கொடுத்துருக்கோமா, எவ்வளவு வாங்கியிருக்கோம், நம்மளோட கிரெடிட் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். இதுவும் இப்போ சிஎஸ் என்விரான்மெண்ட்ல இல்ல, நம்ம எழுத வேண்டியது இல்லை, சரிங்களா. இப்ப பேங்க்ல இருந்து போய் கேஷ் வாங்குறோம், நம்ம அதை எப்படி வர வைக்கிறது, பேங்க்குக்கும் நமக்கும் சாஃப்ட்வேர் லிங்க் எல்லாம் கிடையாது. இப்ப ஹெச்ஓல இருந்து போட்டா நம்மளோட மெனுல போய் இது பண்ணிக்கலாம். இதே பேங்க்ல இருந்து கேஷ் வாங்கினா எந்த மெனுல இது பண்ணுவோம், ZFFV50, சரிங்களா. இந்த மெனுல தான் வந்து நம்ம கேஷ் ரெக்வஸ்ட் எல்லாம் ரைஸ் பண்ணுவோம் ஹெச்ஓக்கு. இதே மெனுல தான் வந்து பேங்க்ல இருந்து வாங்கிட்டு வந்த கேஷையும் நம்ம வர வச்சுக்கிடுவோம். என்ன ஹெட்னா கேஷ் டிரான் ஃப்ரம் பேங்க் அப்படின்னு போட்டு நம்மளோட சாலைடியை போட்டு நம்ம பேங்க்ல இருந்து எவ்வளவு காசு வாங்கிட்டு வந்தோமோ அதை வர வச்சுக்கலாம். ZFFV50 மெனு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல ரிமார்க்ஸ்ல என்னென்ன எழுதணுமோ அவ்வளோத்தையும் எழுதிக்கலாங்க. பே அண்ட் அலவன்ஸ் என்ன பே பண்ணோம், கண்டிஜன் வவுச்சர்ஸ், இல்லைன்னா செக்யூரிட்டி பாண்டுக்கு அவங்க கட்டின ப்ரீமியம் பத்தி, ஒருவேளை மினிமமோட நம்ம கேஷ் பேலன்ஸ் கீழே போயிருந்துச்சுன்னா அதுக்கான ரீசன், இல்ல நம்ம எக்ஸஸ் கேஷ் பேலன்ஸ் வச்சிருந்தோம்னா அதுக்கான ரீசன், ப்ராப்பரா லயபிலிட்டிஸ் காட்டணும். அந்த லயபிலிட்டிஸ் காட்டுறது சரியா தான் காட்டியிருக்காரா, அவர் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் விட்ரால் காட்டியிருப்பாரு, அதுல பேலன்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது, அதை செக் பண்ணுவார் போஸ்ட் மாஸ்டர். அவரு காட்டுற லயபிலிட்டிஸ்குள்ள அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குதா, அதுக்கு வாரண்ட் இருக்குதா, மறுநாள் அது பேமெண்ட்டும் ஆகுதா, இப்படிலாம் செக் பண்ணுவாங்க. ஸோ ரிமார்க்ஸ் காலத்துல ப்ராப்பரா நம்ம சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிடணும், அதை போஸ்ட் மாஸ்டர் செக் பண்ணுவாரு. ரூல் நம்பர் 34, ஸ்டாம்ப்ஸ், போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர்ல எழுதி அனுப்புனா போதும்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து மிகோல வந்து நமக்கு அனுப்பி விட்டுருவாங்க, நம்ம மிகோல ரிசீவும் பண்ணிடுவோம். MB52ல ரிசீவ் பண்ண பிறகு நம்மளோட பேலன்ஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரி, சிஸ்டம் ஜெனரேட்டட் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன எதுக்கெல்லாம் தனித்தனியா ஃபிகர் காட்டியிருக்காமோ ஒவ்வொரு ஃபிகரும் கன்சாலிடேட் ஃபிகரும் டேலி ஆகிற மாதிரி வவுச்சர்ஸ், அதோட ரெலவென்ட் பேப்பர்ஸ் என்னென்ன வைக்கணுமோ அவ்வளவுமே இருக்கணும். அதை தான் வந்து அந்த ரூல் நம்பர் 35ல காட்டியிருக்காங்க. 36, அக்கௌண்ட் பேக்ல என்னெல்லாம் போகும், டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் போகும், அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போகும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் போகும் அதுக்கு முந்தின ரூல்ல சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ எஸ்பி ஒரு ரிசிப்ட் டெபாசிட் ஒன்று காட்டுறோம்னா அதுக்கு ரெலவெண்டா உள்ள வவுச்சர்ஸ், அதோட கன்சல்டேஷன். விட்ராயல் ஒரு அமௌண்ட் காட்டுறோம்னா அதுக்கு ரெலவெண்ட் உள்ள விட்ராயல் வவுச்சர்ஸ், அதோடைய கன்சல்டேஷன் இப்போ ஒண்ணுதான் மொத்தமாவே, சரிங்களா. ஸோ வவுச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும். கேஷ்பேக் க்ளோஸ் பண்றப்பெல்லாம் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல வெயிட்டை நோட் பண்ணணுங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்த ரூல் அதுதான். அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பண்றப்போ ஒயிட் பேக் லேபிள் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஹெச்ஓக்கு க்ளோஸ் பண்றோமோ அந்த நேம் ஆஃப் த ஹெட் ஆஃபீஸ் அதில் எழுதுவோம், சரிங்களா. அதான் ரூல் நம்பர் 38. ரூல் நம்பர் 39, ரெமிட்டன்சஸ் த்ரூ ஸ்பெஷல் கேரியர்ஸ். நம்ம ஆஃபீஸ்ல இருந்து போஸ்ட்மேன் மூலமாவோ, நம்ம ஆஃபீஸ்ல ஓவர்சீ இல்லை வேற ஏதாவது ஒரு சபார்டினேட் மூலமா கேஷ் அனுப்புறோம்னா என்னென்ன பண்ணணும், அதே அங்க ஹெச்ஓல எப்படி கொடுத்து விடுறாங்களோ அதே மாதிரி நம்ம கொடுத்து விட்டதுக்கு இங்க நம்ம ஆஃபீஸ்ல ஒரு ரிசிப்ட் வாங்கி வச்சுக்கிடுவோம். அவர் அவரோட டைரியில என்ட்ரி போட்டுக்குருவாரு.
அந்த கேஷ் வந்து எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாத்துக்கிறாரு. ஒருவேளை நீங்க கேஷ்பேக்ல க்ளோஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கேஷ்பேக்கை அவரு வெயிட் போட்டு அவர் நிக்கும் போது தான் நீங்க அதுல போடணும். அதை அவர் வெயிட் போடுறத அவர் பாப்பாரு. சரிங்களா? அதை வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல எழுதிக்கிறாரு. அதை அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த அவரோட டைரியில அவர் வந்து வாங்கி அவங்க ஹெச்ஓல ரிசீவ் பண்ணதுக்கு அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சிஸ்டத்துலயும் நடக்கும் அந்தந்த மெனுல. சரிங்களா? இப்போ அவர் எழுதி வாங்கிட்டு நம்ம ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அவரோட டைரியை வாங்கி பார்க்கணும். ஹெச்ஓல கேஷ் வாங்கினதுக்கு என்ட்ரி போட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எஸ்பிஎம் வாங்கி பார்ப்பார். மெயில் மோட்டார் சர்வீஸ் எம்எம்எஸ் மெயில் வாங்க வருது பாத்தீங்களா, அவங்க கிட்ட கூட நம்ம கேஷ் கொடுத்து விடலாம். சரிங்களா? அவங்களும் வாங்கிட்டு போவாங்க. ஸோ சிமிலர் ப்ரொசீஜர் தான், எல்லாருமே ரிசிப்ட் கொடுக்கணும். அதே ப்ரொசீஜர் தான் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க அந்த ரூல் ஃபுல்லுமே. ரூல் நம்பர் 40 வந்துருங்க. ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட் பேக் இன் ஹெட் ஆஃபீஸஸ். சரி, பேக் வருது, அக்கௌண்ட் பேக் வருது, யார் ரிசீவ் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக அந்த மெயில் டிபார்ட்மெண்ட் இல்லை சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க தான் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததும் ட்ரெஷரர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் வந்து கேஷ்பேக் இருந்தால் அதை எடுத்துக்கிடுவாரு. எடுக்கிற முன்னாடி பேகு, சீலு, கார்டு லேபிள் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கா, பேக் எங்கேயும் ஓட்டா இருக்கா, ஏதாவது விழுது, அந்த மாதிரிலாம் செக் பண்ணிட்டு தான் எடுப்பாரு. அவர் எடுத்துட்டு கேஷ்பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அது எடுக்கும்போது சப் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டை கூட வச்சுக்குவார். எடுத்துக்கிட்டு மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் சப் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டை கொடுத்துருவாரு. ஸோ சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் எந்தெந்த பிரான்ச்சுக்கு எதை பிரிச்சு கொடுக்கணுமோ அதெல்லாம் பிரிச்சு கொடுப்பாரு. பிரிச்சு கொடுக்கும்போது ஏதாவது ஃபிகருக்கும் வவுச்சருக்கும் ஏதாவது டேலி ஆகல, வித்தியாசம் இருந்துச்சு, கேஷ் அனுப்பியிருந்தது ஒன்று, என்ட்ரி போட்டுக்கிறது ஒன்று, அந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே போஸ்ட் மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு. போஸ்ட் மாஸ்டர் ஆஸ் யூஷுவல் அதோட ஜெனுனஸ் கேட்பாரு. தேவைப்பட்டா டிவிஷனல் ஹெட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இதே ஸ்டோரி தான் திரும்ப திரும்ப வரப்போகுது இந்த ரூல்ல நிறைய இடத்துல. இதே திரும்ப பிஓக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? பின்னாடி ஸோ நம்ம பாதி வரை பார்த்தா கூட போதும், முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஹெட் ஆஃபீஸ்ல கேஷ்பேக் எப்படி ஓபன் பண்ணுவாங்க? ரூல் நம்பர் 41. அந்த பேக்கோட சீல், கார்டு, லேபிள், லெதர் கேஷ்பேக் இருக்குல்ல, அதோட கண்டிஷன் எல்லாத்தையும் நல்லா பார்த்து வெயிட் போட்டு பார்த்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னாடி வெயிட் போட்டு பார்த்து அது பிறகு தான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்து வெயிட் கூட ஒன்று நோட் பண்ணிட்டு நான் அவங்க வெயிட் போட்டு பார்க்கும்போது ஒன்று இருந்துச்சுன்னா கூட அதை கூட போஸ்ட் மாஸ்டருக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரே ஆள் இருக்க சப் ஆஃபீஸ்ல நம்ம இந்த மாதிரிலாம் பண்றோம், ரிசீவ் பண்றோம் அப்படின்னா ஒரு விட்னஸ் கூட வச்சுக்கணும். அந்த ஆஃபீஸ் பேக்கரோ யாரையா கூட வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணும். ஏன்னா இன்னொரு ஆள் பார்க்கணும் இல்லையா? நம்ம பாட்டில் 1000 போட்டிருக்காங்க ஆனா 500 தான் வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால விட்னஸ் கூட வச்சுக்கணும். ஒரு இதுல ஒண்ணு போட்டிருக்காங்க ஆனா கேஷ் வந்தது ஒண்ணு இருக்கு அப்படின்னா சிஎஸ் என்விரான்மெண்ட்ல அந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒர்க் ஃப்ளோ திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி போட்டு விட்டுருவாங்க. சரிங்களா? அதை அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப இன்னொன்று காசு போடுறது அப்படிலாம் கிடையாது. அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா திரும்ப ஒர்க் ஃப்ளோல அந்த கேஷை போட்டு விடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏற்கனவே சொன்னதாங்க ரூல் நம்பர் 42. செக் ஆஃப் அக்கௌண்ட் ஐட்டம்ஸ் இன் ஹெட் ஆஃபீஸ். அந்த டெய்லி அக்கௌண்ட், அதாவது சிஸ்டம் ஜென்ரேட்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்னு சொல்றோம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உள்ள எல்லாத்தையும் பார்ப்பாரு. கேஷ் இன் டிரான்சிட் சப் அக்கௌண்ட் பிஏ பார்ப்பாரு. அதில் வந்து அவர் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சப் அக்கௌண்ட் பிஏ இன்ஷியல் பண்ணுவார். எஸ்பிஆர்டி, டிடி, எஸ்எஸ்ஏ அந்த மாதிரி ஓட்ஸ் எல்லாத்தையும் எஸ்பி பிரான்ச்சில் கொடுப்பாரு. இல்லை போஸ்டேஜ் ஆர்டிகல்ஸில் உள்ள போஸ்டேஜ் டியூ ஏதாவது இருந்ததுன்னா அது கரெக்டாக ரியலைஸ் ஆயிருக்கான்னு பார்ப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி ட்ரெஷரி, பேங்க்கு, அந்த மாதிரி பேங்க்ல இருந்து கேஷ் வாங்குறாங்க இல்லை ரெமிட் பண்ணிருக்காங்கன்னா அதனோட என்ட்ரிஸ்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரி, அவங்களோட டிரான்சிட்ல இருக்க என்ட்ரி எல்லாமே பக்காவா இருக்கான்னு சப் அக்கௌண்ட் பிஏ பார்ப்பாரு. எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா அவர் இன்ஷியல் பண்ணிட்டு போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் பிசிக்கலா நடக்கிறது தான், வழக்கம் போல உள்ளதுதான். ஸோ எப்போதுமே போஸ்ட் மாஸ்டர் என்ன முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, அனுப்புகிற கேஷு, வர்ற கேஷு, டிரான்சிட்ல இருக்க ஃபிகர் சரியா இருக்குதா, டிரான்சிட்ல இருக்க ஃபிகர் பார்க்கறதுக்கு ZFB L3N அதில் இருக்கிறது சரியா இருக்குதா அப்படின்னு போஸ்ட் மாஸ்டர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஹெச்ஓலேருந்து காசு போனாலும் சரி, இல்லை கேஷ் ஆஃபீஸ் ஏதாவது ஒன்று ஆத்தரைஸ் பண்ணி கேஷ் போனாலும் சரி. ஸோ அதை போஸ்ட் மாஸ்டர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப நாளா ஒரு அமௌண்ட் அன்அட்ஜஸ்டடா நிக்குது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாம நிக்குது அப்படின்னா அந்த போஸ்ட் மாஸ்டர் உடனே டிவிஷனல் ஹெட்டுக்கு இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ணிடுவாரு. அடுத்து
2 சப் ஆஃபீஸ், ஒரு சப் ஆஃபீஸ்க்கு இன்னொரு சப் ஆஃபீஸ் கேஷ் ஆஃபீஸ். அந்த 2 சப் ஆஃபீஸுமே வேற வேற ஹெச்ஓ கீழே இருக்குது அப்படின்னா ஹெச்ஓ அந்த சப் ஆஃபீஸ்ல இல்லை ஹெச்ஓல என்ன பண்ணுவாங்க, டெபிட்ல ஆர்எஸ்ஏஓ டெபிட் ரிசீவர் ஹெச்ஓ ப்ராஃபிட் சென்டர் கொடுக்கணும். அதே மாதிரி டிஓபி இதுல வந்து ஹெச்ஓ ப்ராஃபிட் சென்டர் கொடுத்தோம்னா அந்த ஆஃபீஸ் கேஷ் போட்ட மாதிரி ஆயிரும். அந்த ஆஃபீஸ் கேஷ் போய் சேர்ந்ததும் அதே மாதிரி டிஓபி கேஷ் டெபிட்ல வந்து எஸ்ஓ ப்ராஃபிட் சென்டர் அடிச்சு ஆர்எஸ்ஏஓ கிரெடிட்ல எஸ்ஓ ப்ராஃபிட் சென்டர் அடிச்சா எஸ்ஓல கேஷ் ரிசீவ் பண்ண மாதிரி ஆயிரும். ஆக்சுவலா இங்க சாப் அங்க சாப் இல்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா கேஷ் போட்ட மாதிரி குறையும், அங்க ரிசீவ் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர். ரூல் நம்பர் 43. அடுத்து ரூல் நம்பர் 44, இஎம்ஓ மணி ஆர்டர் ஜேர்னல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். இது நம்ம வழக்கமாக உள்ளது தான். ஸோ மணி ஆர்டர் வந்திருக்கு, பேமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை புக் பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட் இருந்தாலும் சரி, ஸோ அந்த ஜேர்னலு அந்த பேமெண்ட் வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டோட வச்சு அனுப்புவோம். அது அங்கே யார் பாப்பா, இஎம்ஓ பார்க்குறதுக்குன்னு ஒரு பிஏ இருப்பார். சப் அக்கௌண்ட் பிஏ ஃபர்ஸ்ட் செக் பண்ணி எடுத்துட்டு அதை இஎம்ஓ பிரான்ச் பார்க்குற அந்த பிஏட்ட கொடுத்துருவாரு. சப் அக்கௌண்ட் பிஏ எடுக்கிற எல்லா வவுச்சர்ஸையும் பிரான்ச் வைஸா கொடுக்கும் போதும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் அக்யூட்டன்ஸ் வாங்கிட்டு தான், ரிசிப்ட் வாங்கிட்டு தான் கொடுப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி தான் ஐபிஓ 45, அதே மாதிரி 46 லிஸ்ட் ஆஃப் எஸ்பி டாக்குமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் கொடுக்குறப்போவும் அவர் வந்து ரிசிப்ட் வாங்கிட்டு தான் கொடுப்பாரு. ஸோ MB52 மெனுவில் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஐபிஓஓ ஸ்டாம்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு எஸ்ஓல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த பிளான்ட் நம்பர்னு சொல்லுவாங்க, அதை போட்டு பார்த்தா MB52ல தெரிஞ்சிடும். சப் அக்கௌண்ட் பிஏ சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அதை பார்த்துக்கலாம். அப்புறம் ரூல் நம்பர் 47, சப் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட்னா ஒன்றும் இல்லை, கேவிபி என்எஸ்சி. ஸோ இது வந்து இப்போ ஆக்சுவலாக கேவிபி என்எஸ்சி ஃபிசிக்கலாக சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, ஆனால் நம்ம ஏற்கனவே சேல் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் இன்னும் டிஸ்சார்ஜுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்சார்ஜ் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி முடிக்கிற வரைக்கும் இது நமக்கு வரும். சப் அக்கௌண்ட் பிஏ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் பிஏட்ட அதை கொடுத்து ரிசிப்ட் வாங்கிட்டு அதை கொடுத்துருவாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்சல் ரிசிப்ட் சப்மிட்டட் பை சப் ஆஃபீஸர்ஸ், அதுவும் பார்சல் பிஏட்ட கொடுத்துருவாரு. ஸோ ஒரு அக்கௌண்ட்ல ஒரு தப்பாயிடுச்சு, அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறது எதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் எஸ்ஓ ஸ்லிப்ல சொல்லுவாங்க அந்த எரரை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறது. முன்னாடிலாம் வந்து இந்த பிசிக்கலா வந்து எஸ்ஓ ஸ்லிப்ல சொல்லுவாங்க எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். இப்போ அப்படி பண்ண முடியாது. ஸோ என்ன தப்புங்கிற ஜெனுனஸை போஸ்ட் மாஸ்டர் எஸ்ஓல கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அதை சாப்ல சரி பண்றது போஸ்ட் மாஸ்டரால மட்டும்தான் முடியும். ரிவர்சல்னு சொல்லுவாங்க, அது ஒரு போஸ்ட் மாஸ்டர் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்த என்ட்ரிஸோட ஜெனுனஸை கன்ஃபார்ம் பண்ண பிறகு போஸ்ட் மாஸ்டர் ரிவர்சலுக்கு அப்ரூவ் பண்ண ரிவர்சல் பண்ணி கொடுப்பாங்க. அது பிறகு அவங்க அந்த என்ட்ரியை திரும்ப போட்டுக்கலாம். ஸோ அது வந்து தப்பை சரி பண்றதுக்கான வழிமுறை. அது வந்து போஸ்ட் மாஸ்டர் ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர் தான் பண்ண முடியும், சப் ஆஃபீஸ்ல பண்ண முடியாது. போஸ்ட் மாஸ்டரோட அத்தாரிட்டி வேணும் அதுக்கு. ரூல் நம்பர் 50 வந்து ஹெட் ஆஃபீஸ் ரெமிட்டன்ஸ் ரிசீவ்டு. ஸோ எஸ்ஓலேருந்து கேஷ் வருது, அதை அவங்க என்ட்ரி போட்ட டெய்லியை கொண்டு வந்து மறுநாள் தான் வரும்னா கூட அந்த கேஷை வந்த அன்னைக்கே அவங்க வர வச்சிடணும். ஆக்சுவல் டேட் ஆஃப் ரிசிப்ட்ல வர வைக்கணும். அதே மாதிரி தான் நமக்கும் ஹெச்ஓலேருந்து எஸ்ஓக்கு வந்தாலும். ஸோ 51 ஏற்கனவே சொன்னது தான். ஸோ நம்ம எப்படி எஸ்ஓ ஸ்லிப்பை ரூல் நம்பர் 52 நம்ம எப்படி எஸ்ஓ ஸ்லிப்பை அங்கேருந்து வர்றதை மந்த்லி வைஸ் பண்டில் போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி எஸ்ஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை ஹெச்ஓல சபோகன் பிஏ வந்தது எல்லா ஓசரியும் எடுத்து அமௌண்ட்டோட டேலி ஆகுதான்னு பார்த்து எல்லாம் இன்ஷியல் பண்ணுவார். இன்ஷியல் பண்ணிட்டு போஸ்ட் மாஸ்டர் கொடுப்பார், அவரும் இன்ஷியல் பண்ணுவார். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து டெய்லி பண்டில் தே ஷுட் பி ஃபைல்டு இன் டெய்லி பண்டில். ஏன்னா ஒரு ஹெச்ஓக்கில நிறைய சப் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ டெய்லி பண்டிலாக போட்டு வச்சிருப்பாங்க. ரூல் நம்பர் 53, எக்ஸாமினேஷன் ஆஃப் சப் ஆஃபீஸ் பேலன்ஸ். சப் ஆஃபீஸ்ல எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்காங்கிறத இப்போ சிஎஸ் என்விரான்மெண்ட்ல நம்மளே இங்கேருந்தே பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன மெனு, FAGLL03. சரிங்களா? அதாவது அவங்க கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, அவங்களோட பிஓ அக்ரிகேட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அங்க உள்ள பிஓல என்ன பேலன்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளவு ஸ்டாம்ப் வச்சிருக்காங்க, மினிமத்தோட கம்மியா வச்சிருக்காங்களா இல்ல மேக்சிமம் வச்சிருக்காங்களா இல்ல எக்ஸஸ் வச்சிருக்காங்களா, எக்ஸஸ் வச்சிருக்காங்கன்னா அதுக்கான லயபிலிட்டிஸ் வச்சிருக்காங்களா, இப்படி எல்லாமே சிஎஸ் என்விரான்மெண்ட்ல ஹெச்ஓலியே பார்த்துக்கலாம்.
ஸோ அதை பார்க்கணும், பார்த்து கம்மியாக வச்சிருக்காங்களா கூட வச்சிருக்காங்களா, அதை நமக்கு இன்டிமேட் பண்றாங்களா, அதுக்கு லையபிலிட்டி சொல்றாங்களான்னு பார்த்து சொல்ல வேண்டியது சப் அக்கௌண்ட் அசிஸ்டண்டோட வேலை. அதை வந்து போஸ்ட் மாஸ்டர் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு சொல்லுவாரு. நார்மலா வந்து நமக்கு ஆத்தரைஸ் பண்ண லிமிட்டோட பேலன்ஸோட நம்ம எக்ஸஸ் கேஷ் பேலன்ஸ் வச்சுக்க கூடாது, ரூல் படி வச்சுக்க கூடாது. ஸோ மினிமம் பிளஸ் லையபிலிட்டி என்ன இருக்கோ அதை தான் வச்சுக்கலாம். இந்த டேட்டா எல்லாமே ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம், இதை பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா, ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் உள்ள என்ன பேலன்ஸுங்கிறத ஹெச்ஓல அந்த கீழே அது கீழே உள்ள எஸ்ஓ அவங்களே பார்த்துக்கலாம். ஒரு ஆஃபீஸில் நிறைய வழக்கமாகவே பேலன்ஸ் ரூல் நம்பர் 54 பேலன்ஸ் அதிகமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சஸ்பீஷியஸாக இருந்தது அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் உடனே எஸ்பிக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவார். ஸோ அவர் வந்து தேவைப்பட்ட என்கொயரிஸ், அதுக்கான காரணங்கள் என்ன, ஸ்டேட்மெண்ட் வாங்குறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி அவர் பார்த்துக்குருவார். சரிங்களா, அதே மாதிரி ரூல் நம்பர் 55 ரொம்ப முக்கியமானது, எஸ்பிஎம் மந்த்லி ரிப்போர்ட், எஸ்எம்ஆர்னு சொல்லுவோம் இல்லையா. அது ஆக்சுவலாக இப்போ சிஎஸ்சியில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ம சர்க்கிளில் வந்து இன்னும் சொல்லலை. ஸோ ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி எல்லா எஸ்பிஎம்மும் எஸ்எம்ஆர் வந்து அனுப்பிடணும். எஸ்எம்ஆரை வந்து எஸ்பிஎம் சைன் பண்ணியிருக்கணும், ஸ்டாம்ப் அடிச்சிருக்கணும். எஸ்பிஎம் வந்து சைன் பண்ணியிருப்பாரு. அந்த வந்தது பிறகு அதை சைன்ட் அண்ட் ஸ்டாம்ப்டு பை த சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், என்னைக்கு தேதியில வருதோ அந்த தேதி அடிச்சு சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து சைன் பண்ணி அதை போஸ்ட் மாஸ்டர் கையில கொடுத்துருவாரு. போஸ்ட் மாஸ்டர் வந்து அதை கோத்ரூ பண்ணுவார், அதுல என்னென்ன இருக்குது, எப்போ வந்திருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுல அவரும் சைன் பண்ணுவார். பண்ணிட்டு அதை வந்து எஸ்பிக்கு டிவிஷனல் ஹெட்டுக்கு அனுப்பி விட்டுருவாரு. சரிங்களா, இப்போ ZF டெய்லி அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. அந்த மெனுலயே இந்த எஸ்பிஎம்ஸ் மந்த்லி ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால வந்து இது தேவையில்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சர்க்கிளில் இன்னும் ஃபாலோ பண்ண தான் செய்கிறோம். அதை கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ளதான் அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஹெச்ஓல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பிஓக்குள்ளதுங்க, இவ்வளவு நேரம் சப் ஆஃபீஸ்க்கு என்ன பார்த்தோமோ அது அப்படியே பிஓக்கு ரிப்பீட் ஆகும். சரிங்களா, கண்டென்ட்ஸ் ஆஃப் பிஓ பேக்ஸ். ஸோ நம்ம நமக்கு எஸ்ஓக்கு ஹெச்ஓலேருந்து எப்படி அனுப்புனாங்களோ அதே மாதிரி எஸ்ஓலேருந்து பிஓக்கு அனுப்புவாங்க. ஸோ அதில் பிஓ பேக்ல என்ன இருக்கும் அப்படிங்கிற ஸ்டோரி இருக்கு அந்த ரூல்ல. ஸோ அதே மாதிரி தான் கேஷ் கட்டுறது, பை கட்டுறது, எல்லாமே வெயிட் போடுறது, எல்லாமே ஹெச்ஓ டு எஸ்ஓ என்ன பண்ணாங்களோ அதே தான் நம்மளும் எஸ்ஓ டு பிஓ பண்ண போகிறோம். ரூல் 57 மோட் ஆஃப் சென்டிங் ரெமிட்டன்ஸ் டு பிஓஸ். நம்ம காசு கொடுக்கறது, ஸ்டாம்ப் கொடுக்கறது, அதெல்லாம் நமக்கு என்ன இதுக்கு முன்னாடி ஹெச்ஓ டு எஸ்ஓ எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னோம், சேம் டிட்டோ ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, கேஷ் கன்வேயன்ஸ் அலவன்ஸ், அதாவது ரூல் நம்பர் 58க்கு முன்னாடி பாயிண்ட் நம்பர் 3ல இருக்கு பாருங்க. இப்போ பிஓல இருந்து நமக்கு கேஷ் கொண்டு வராங்க இல்லை வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா பெர் அக்கேஷனுக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம் பிளஸ் ஆக்சுவல் பஸ் ஃபேர். சரிங்களா, அதே மாதிரி அவர் எவ்வளவுதான் கொண்டு போக முடியும், 1 லட்சம் ரூபாய் தான் கொண்டு போக முடியும். இந்த 30 பிளஸ் ஆக்சுவல் கன்வேயன்ஸ் சார்ஜஸ் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம எடுத்துட்டு போற சார்ஜஸோட அதிகமா இருக்கக்கூடாது, அதாவது பஸ்ல போறத விட அதிகமா இருக்கக்கூடாது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொண்டு போகணும்னா எவ்வளவு, ஒரு அக்கேஷனுக்கு 50 ரூபாய் பண்ணிக்கலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொண்டு போனா என்ன பண்ணணும், 2 பேர் வரணும். ஸோ 1 lakh plus 1 lakh அப்போ தான் கொண்டு போக முடியும். ஸோ அதுவும் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் சார்ஜஸ் இன்கர்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட் பை பப்ளிக் பஸ். ஸோ இதுதான் 30 ரூபாய் 50 ரூபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஓ ஸ்லிப் எங்கேருந்து எங்க போகும், அக்கௌண்ட் ஆஃபீஸ்ல இருந்து பிஓக்கு, அதாவது எஸ்ஓல இருந்து எஸ்ஓவோ ஹெச்ஓலோ அங்க இருந்து பிஓக்கு பேர் பிஓ ஸ்லிப். ஸோ எஸ்ஓ ஸ்லிப் வந்து ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு போகும், பிஓ ஸ்லிப் வந்து எஸ்ஓல இருந்து பிஓக்கு போகும். அதே மாதிரி பிஓக்கு என்னென்ன அனுப்பணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்குலர் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், நீங்க முத நாள் செஞ்சு தப்பு எதுவும் இருந்தா அது அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி அதுல அனுப்பி விடுவோம். அதே மாதிரி கேஷ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் எதுல எந்த மெனு இன்வோக் பண்ணி போடுவோம்னா ZFF V50 அந்த மெனு இன்வோக் பண்ணி பிஓக்கு கேஷ் போடுறதெல்லாம் போடலாம். ZMO RICT டேட்டா அப்படிங்கிற மெனுல என்ன பண்ணலாம், அதுலதான் பிஓ ஸ்லிப், அதாவது பிஓக்கு நம்ம என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் போட்டுட்டு அதுலதான் வந்து இது ஜென்ரேட் பண்ணுவோம். பிஓ ஸ்லிப்பை பிரிண்ட் எடுக்கிற மெனு பேரு ZBO ஸ்லிப். சரிங்களா, அந்த மெனுஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் க்ளோசிங் ஆஃப் பேக்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ வந்து பிஓக்கு பேக் க்ளோஸ் பண்றப்போ வந்து என்ன யூஸ் பண்றோம்னா ஒரு பார்கோட் யூஸ் பண்றோம், அதாவது LBT டேக் லேபிள் போட்ட பார்கோட் போட்டு யூஸ் பண்றோம். அது வந்து ரெட் கலர்ல இருக்கும். LBT டேக் லேபிள் தமிழ்நாடு சர்க்கிள்ல LBT டேக் லேபிள் தான் அதுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதை போட்டு தான் நம்ம ஸ்கேன் பண்ணி தான் பிஓ பேக் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புறாங்க. சரி, பிஓ பேக் ரிசீவ் ஆகுது, அதுல என்னென்ன செக் பண்ணணுங்கிறது எப்படி எஸ்ஓல செக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் செக் பண்ணணும். ரூல் நம்பர் 61, ஓப்பனிங் ஆஃப் பிஓ அண்ட் கேஷ்பேக்ஸ் சேம் டிட்டோ. எஸ்ஓக்கு ஹெச்ஓக்கு நம்ம என்ன எஸ்ஓக்கும் ஹெச்ஓக்கும் இடையில என்ன ப்ரொசீஜர் சொன்னோமோ அதே தான். கேஷ் ரெமிட்டன்ஸ் எல்லாமே அதே தான். அடுத்து முக்கியமா பிஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ரூல் நம்பர் 63 வாங்க. ஸோ எஸ்ஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை எப்படி ஹெச்ஓல சப் அக்கௌண்ட் பிஏ பார்க்குறாங்களோ அதே மாதிரி பிஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை சப் ஆஃபீஸில் உள்ள சப் அக்கௌண்ட் பிஏ பார்ப்பாரு. ஒருவேளை சிங்கிள் ஹேண்டட்னா அந்த எஸ்பிஎம்ஏ எல்லாத்தையும் செக் பண்ணுவார். கேஷ் எல்லாம் ஆத்தரைஸ் லிமிட்குள்ளே வச்சிருக்காங்களா, அதிகமாக வச்சிருக்காங்களா, லயபிலிட்டிஸ் இருக்கா, அதில் எதுவும் சஸ்பிஷன் இருந்தால் நம்ம சப்டிவிஷனல் ஹெட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ பிஓ பேக்லேருந்து எடுக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் எப்படி அங்கே ஹெச்ஓல உள்ள சப் அக்கௌண்ட் பிஏ எடுத்து எல்லா பிரான்ச்சுக்கும் பிரித்து கொடுக்குறாரோ அதே மாதிரி சப் ஆஃபீஸில் உள்ளவங்களும் எடுத்து பிரித்து கொடுக்கணும். ஏபி ஆர்டிக்கல், பிஓ சீரியல் நம்பர்ஸ், ஸோ ரூல் நம்பர் 69 வாங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் இன் ஏடிஎம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்ஸ். சரிங்களா? ஸோ ஏடிஎம்ல உள்ள கேஷ் வந்து கேஷ் ரெப்ளனிஷ்மெண்ட் ஏஜென்சி, அதான் அவங்க தான் அதில் கேஷ் வைக்கிறதுக்கு வருவாங்க. ஏபிஎம் 24/7 ஓப்பனாக இருக்கணும். ஏபிஎம்ல கேஷ் தேவையான அளவு இருக்குதா என்னன்னு பார்த்து போஸ்ட் மாஸ்டர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? அதில் கேஷ் பேலன்ஸ் இன் ஏடிஎம் எப்படி இருக்குதா இல்லையா, இல்லை நம்ம ரீஃபில் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் போஸ்ட் மாஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏடிஎம்ல கேஷ் லோட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற கேஷை வந்து பேமெண்ட் சைடில் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் கொண்டு வருவார். அந்த நம்ம அதில் பேமெண்ட் சைடில் கொண்டு வர அமௌண்ட்டும் அந்த கேஷை வைக்கிறதுக்கு கேஷ் ரெப்ளனிஷ்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்கிறோம் இல்லையா, சிஆர்ஏ, அவங்க ஒரு கேஷ் ஸ்லிப் கொடுப்பாங்க. இது ரெண்டும் டேலி ஆகணும். ஸோ அது வந்து டேலி ஆகணும், அதை வந்து முக்கியமாக பார்க்கணும். அடுத்து ட்ரெஷரர் கேஷ் புக், அதுக்கு டீ கோட் வந்து ZFBL3N. அப்புறம் அதெல்லாம் நிறைய பேஜ், இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், நீங்களே ரீட் பண்ணி பாருங்க. முக்கியமாக வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ரூல் நம்பர் 80, எஸ்பிஎம் மந்த்லி ரிப்போர்ட் ஃபார்ம் நம்பர் வந்து PA17, அதான் மேனுவலாக இருந்த ஃபார்ம் நம்பர். இப்போ அது இல்லை, ஆனால் நம்ம சர்க்கிளில் இன்னும் ஃபாலோ பண்ண தான் செய்கிறோம். அதோட ரிவர்ஸில் வந்து லாஸ்ட் மந்த் டிரான்சாக்ஷன், லாஸ்ட் இயர் டிரான்சாக்ஷனை வந்து கம்பேர் பண்ணி எழுதுவாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை சிஎஸ்சி என்விரான்மெண்ட்டில், ஆனால் நம்ம ஸ்டில் வி ஆர் ஃபாலோவிங். முக்கியமாக அப்புறம் ஆத்தரைஸ்டு பேலன்ஸுங்க. ரூல் நம்பர் 82, மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்ட் பேலன்ஸ் ஃபார்ம் நம்பர் வந்து PA14S. சரிங்களா? நம்ம ஆஃபீஸோட ஆத்தரைஸ்டு மினிமம் மேக்ஸிமம் கேஷ் எவ்வளவு, போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் எவ்வளவுங்கிறத அந்த ஃபார்மில் தான் டிவிஷனல் ஹெட் நமக்கு சப்ளை பண்ணுவார். ஸோ அதை நம்ம ஒரு போர்ட்லேயோ கார்ட்போர்ட்லேயோ எடுத்து பேஸ்ட் பண்ணி ஒட்டி தொங்க விட்டுக்கணும், நம்ம கண் பார்வையில் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அதை விட அதிகமாக வைக்கக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்கணுங்கிறதுக்காக அப்படி தொங்க விடணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கேஷ் வச்சுக்கலாம், லயபிலிட்டிஸ் எவ்வளவோ அவ்வளோதான் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா மினிமம் பிளஸ் லயபிலிட்டிஸ் எவ்வளோ அவ்வளோதான் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்க கூடாது. எஸ்பி இதை ரிவ்யூ பண்ணுவார். நீங்கள் வந்து அதிகமாக இசிபி மெமோ, நம்ம அதிகமாக கேஷ் வச்சுருக்கோன்னா இசிபி மெமோ ஜென்ரேட் பண்ணணும். இதுவும் இப்போ சிஎஸ்சி என்விரான்மெண்ட்டில் சாப்லேயே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கரெக்டாக பக்காவான ரீசன்ஸ் கொடுக்கணும். இந்த ரீசன் சரியாக இருக்குதா, நீங்கள் கொடுத்துருக்க எஸ்பி அக்கௌண்ட் நம்பர்லாம் ப்ராப்பராக விட்ராயல் இருக்குதா, பேலன்ஸ் இருக்குதான்னு எல்லாம் செக் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் வந்து அவரோட ரிமார்க்ஸ் எழுதுவார். சாட்டிஸ்ஃபேக்டரி, நான் சாட்டிஸ்ஃபேக்டரி ரிமார்க்ஸ் எழுதுவார். அதை ஃபர்தராக சூப்பர்னெண்ட் டிவிஷனல் ஹெட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமாக உங்களுக்கு அதிகப்படியான ரிசிப்டோட உங்களுக்கு பேமெண்ட் அதிகமாக இருக்குது, கேஷ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதிகமாக இசி மெமோ போடுறத பார்த்துட்டு எஸ்பிஏ வந்து ரிவ்யூ பண்ணி உங்களோட ஆஃபீஸோட கேஷ் பேலன்ஸ் ரைஸ் பண்ணுவார். சரிங்களா? ட்ரெஷரி பாஸ்புக் ரூல் நம்பர் 83, ஃபார்ம் நம்பர் வந்து ACG8. இது எதுக்கு? பேங்க் டிராயிங்ஸ் வச்சிருக்க ஆஃபீஸ்க்கு தான் இது. அதாவது போய் காசு எடுக்கிறது இல்லை அங்கே கொண்டு போய் கொடுக்கறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான இதுதான் இந்த ட்ரெஷரி பாஸ்புக்கு. இது வந்து இந்த எஸ்பிஎம் போஸ்ட் மாஸ்டர் பர்சனல் கஸ்டடியில் வச்சிருப்பாங்க. ஏசிஜி அடுத்து ரூல் நம்பர் 84ல பாருங்க,
ஏசிஜி 13, ஏசிஜி 14 2 ஃபார்ம் இருக்கு. அதாவது நம்ம கேஷ் வாங்கணும்னு சொல்றப்போ யூஸ் பண்ற ஃபார்ம் ஒன்று, கேஷ் ரிட்டர்ன் சர்ப்ளஸா இருக்க கேஷை கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஃபார்ம் ஒன்று. இது ரெண்டுமே ட்ரிப்ளிகேட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ட்ரிப்ளிகேட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற சார் ஓகே சார், இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மணி 8:15 ஆயிடுச்சு. கிருஷ்ணகுமார் ப்ரோ, சொல்லுங்க ஜி. நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அவங்க பாத்துக்குருவாங்க. ஓகேவா? நீங்க Okay. ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ மணி 8:15 ஆயிடுச்சு. எனக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 20 minutes இருந்தா போதும். அப்படி இன்னொரு 10 நிமிஷம் எடுக்க பார்ப்போம். நீங்க எடுத்துங்க. ஓகே 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 நீங்க எடுத்து சொல்லுங்க. 8:30 விட்டா கூட போதும் எனக்கு. ஓகே 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 ஓகே. சரி, ரூல் நம்பர் 85 பாருங்க. பர்ச்சேஸ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். நமக்கு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எங்கேருந்து வரும்? சிஎஸ்டில இருந்து ஹெச்ஓக்கு வரும், ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு வரும், எஸ்ஓல இருந்து பிஓக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி டெலிவரி ஒர்க்கர் தேவைப்பட்டா எம்டிஎஸ் அஃபிஷியலுக்கும் மெயில் அட்டெண்டன்ட்க்கும் கொடுக்கலாம். அதுக்கு சாங்ஷன் ஆஃப் த சூப்பர்டென்ட் இஸ் மஸ்ட். ரூல் நம்பர் 85லேயே தான் இருக்குது. அதுவும் எம்டிஎஸ் அஃபிஷியலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவருக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா ரெமுனரேஷன் எதுவும் கிளைம்லாம் எதுவுமே கிடையாது. அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இஎம்ஓ டெலிவரி ஆஃப் இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் வந்து எம்டிஎஸ் அஃபிஷியலுக்கு கொடுக்க மாட்டோம், டெலிவரி ஒர்க்கு அவருக்கு கொடுத்தா கூட. சரிங்களா? அதே மாதிரி ஷூரிட்டி எடுத்திருந்தாரு அப்படின்னா நம்ம மெயில் அட்டெண்டன்ஸ்க்கு வந்து மெயில் அட்டெண்டன்ட்னா யாரு? லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ட். அவங்கள யாரு? லெட்டர் பாக்ஸ்லாம் போய் கிளியர் பண்ணுவாங்க இல்லையா, பேக்கர். அவங்கெல்லாம் இப்போ ஷூரிட்டி பாண்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஷூரிட்டி பாண்டோட என்ன சொல்றது, அது அதோட இன்சால்வென்சி இருக்குதா இல்லையா, அது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத தெரியப்படுத்த வேண்டியது அவங்களோட கடமை. ஹெட் போஸ்ட்மேன்ங்க ரொம்ப முக்கியமான டாபிக் தான், அதுல உள்ளதை கொஞ்சம் பார்க்கலாம். ரூல் நம்பர் 86, அதாவது கேஷை கொண்டு போறதுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இல்லை கலெக்ட் பண்றதுக்கு ஹெட் போஸ்ட்மேனை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற போஸ்ட்மேன் வந்து அன்கிளைம்டு ரெஃப்யூஷன் கொண்டு வர ஆர்டிகிளை திரும்ப டெலிவரி கொடுக்கறதுக்கு ஹெட் போஸ்ட்மேனை வச்சு இது பண்ணலாம். ஒருவேளை நிறைய இன்சூர்ட் ஆர்டிகல்ஸ் ஒரு வீட்டுக்கு போகுதுன்னா ஹெட் போஸ்ட்மேன் அந்த போஸ்ட்மேனுக்கு எஸ்கார்ட்டா கூட அக்கம்பெனி பண்ணி போவாரு. சரிங்களா? ஏதாவது சின்ன சின்ன பெட்டி கம்ப்ளைண்ட்ஸா இருந்துச்சு, இல்ல இஎம்ஓட பேமெண்ட் சம்பந்தமானது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்ல ஒரு போஸ்ட்மேனோட ஒர்க்கை டெஸ்ட் பண்றதுக்காக, இல்ல லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டரோட ஒர்க்கை டெஸ்ட் பண்றதுக்கு ஹெட் போஸ்ட்மேனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நோடல் டெலிவரி சென்டர், அதாவது பார்சல் நோடல் டெலிவரி சென்டர் என்டிசின்னு சொல்லுவோம், அது இருக்குது. ஸோ அங்க அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 87, நாலேஜ் ஆஃப் போஸ்டல் பிசினஸ். எல்லாத்துக்குமே நாலேஜ் ஆஃப் போஸ்டல் பிசினஸ் இருக்கணும். இதுல போஸ்ட்மேனுக்கு இப்போ அதிகமா சொல்றாங்க தரோ நாலேஜ் ஆஃப் த பிசினஸ். நமக்கு என்னென்ன டாரிஃப், நம்ம கிட்ட இருக்க எல்லா ஃபார்மும் ஒரு ஃபில்அப் பண்ண தெரியணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு போறப்ப எல்லா ஃபார்மும் கையில கொண்டு போவாரு. கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வித்துருவாங்க, சேல் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஏதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, இல்லை இஎம்ஓ ஃபார்மு அதெல்லாம் ஏதாவது ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்றாங்கன்னா ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். மொபைல் பேங்கிங் சர்வீசஸ் செஞ்சு கொடுக்கணும். இப்போ போஸ்ட்மேன் என்ன யூஸ் பண்றாங்க? போஸ்ட்மேன் மொபைல் அப்ளிகேஷன் பிஎம்ஏ யூஸ் பண்றாங்க. அதுல அவங்க வந்து அந்த கொண்டு போற ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி தான் கொண்டு போவாங்க. ஸோ டெலிவரி அந்தந்த இடத்துல வச்சு டெலிவரி அப்டேட் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து சப்ளை ஆஃப் ஃபார்ம்ஸ். போஸ்ட்மேன் புக்கோட ஃபார்ம் நம்பர் MS-27. சரிங்களா? ரூல் நம்பர் 89. இது ஒன்றும் இல்லை, இது முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. டெலிவரி ஸ்லிப்புங்கிற கான்செப்ட் வந்தப்போ போஸ்ட்மேன் புக்குங்கிறது இந்த அதோட ரொம்ப முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். எல்லா ஆர்டிகிளுமே வந்து அதில் என்ட்ரி போடுவார், அட்ரஸ் எல்லாத்தையும் என்ட்ரி போட்டு அவர் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அது ரிட்டன் ரிமார்க் கொண்டு வராருன்னு அது எல்லாத்தையுமே அதில் நோட் பண்ணுவார். இதில் நம்ம அந்த அசிஸ்டன்ட், பர்டிகுலர் அசிஸ்டன்ட் யாரோ, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட கன்சர்ன் அசிஸ்டன்ட் யாரோ அவரும் இன்ஷியல் பண்ணுவார். டெலிவரி ஸ்லிப்புங்கிற கான்செப்ட் வந்ததுமே இதில் இந்த போஸ்ட்மேன் புக்கில் என்ட்ரி போடுறது அப்படிங்கிறதுல இல்லை. சரிங்களா? ட்ரெஷரர் கேஷ் புக் ஃபார்ம் நம்பர் வந்து ACG-2. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஹெட் போஸ்ட்மேன் வந்து நமக்கு வந்து ரெவன்யூ ஸ்டாம்ப் வந்து கலெக்டரேட்ல உள்ள ட்ரெஷரியிலேருந்து தான் வாங்குவாங்க. ஸோ அதை வாங்க போகிறப்போ அதே மாதிரி அவர்கிட்ட கொடுக்குற செக்கு இல்லை செக் வந்து கமிஷன் போகல அமௌண்ட்டுக்கு செக் கொடுத்து விடுவாங்க. ஸோ அதுக்கு ரிசிப்ட் போட்டு செக்கை வாங்கிட்டு போவார். அங்கே போய் ஸ்டாம்பை வாங்கிட்டு வருவார். அந்த ஸ்டாம்பை அவர் வாங்கிட்டு வந்து வழக்கம் போல் வெயிட் போட்டு எல்லாம் செக் பண்ணி ஸ்டாம்பு சரியாக இருக்கான்னு ட்ரெஷரர் வாங்கிடுவார்.
முக்கியமா ஃபார்ம் நம்பர் MS-86 வில்லேஜ் போஸ்ட்மேன் விசிட் புக், சரிங்களா? அது ஒன்று இருக்குது. போஸ்ட்மேன் டெலிவரிக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஆர்டிகளும் டேமேஜா இருக்குதா, டேம்பரா இருக்குதா, இல்ல ஓப்பன் ஆகி வந்திருக்குதா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் கொண்டு போகணும், சரிங்களா? அதே மாதிரி இன்சூர்ட் ஆர்டிகல் இருந்துச்சுன்னா அதோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நல்லா கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கணும். போஸ்ட்மேன் அவரோட பீட்ல இருந்து இன்னொரு பீட்டுக்கு மாறி போகக்கூடாது. இதுக்கப்புறம் போஸ்ட்மேன் சம்பந்தமா வரது எல்லாமே பிஓ கைட் பார்ட் 1ல கூட நமக்கு நிறைய பார்த்து தான் இருக்கும். ஸோ அவரோட பீட்ல இருந்து அடுத்த பீட்டுக்கு போகக்கூடாது, அடுத்த பீட் தபால அவர் கொடுக்க கூடாது. ஒரு சில நேரங்கள் தவிர, சரிங்களா? சில ஏதாவது என்கொயரி பர்பஸ்க்காக அந்த மாதிரி கொடுத்துருந்தா மட்டும் அவர் போய் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்சூர்டா இருந்தால் 500 ரூபாய்க்கு மேலே வெளியே கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியாது. இதுல இன்னொன்று இருக்கு பாருங்க, ரூல் நம்பர் 93க்கு கொஞ்சம் மேலே, அதாவது போஸ்ட்மேன் வந்து இஎம்ஓ, விபி, மணி ஆர்டரு, ஐபிபிபி இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு போற கேஷ் வந்து எவ்வளோட அதிகமாக இருக்கக்கூடாது, 40,000க்கு எக்ஸீட் ஆகி இருக்கக்கூடாது, 40,000 எக்ஸீட் ஆகி இருக்கக்கூடாது. அதை என்ஹான்ஸ் பண்ணால் டிவிஷனல் எடுத்து தான் என்ஹான்ஸ் பண்ணுவார். 80,000 வரைக்கும் அவர் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு ஜிடிஎஸ்ஆ இருந்தாருன்னா ஒரு 15,000 வரைக்கும் தான் அந்த அக்ரிகேட் வேல்யூ, மணி ஆர்டரு, இன்சூர்டு, விபி, ஐபிபிபி இதுக்கு எல்லாத்துக்கும் அவரோட அந்த மொத்த கேஷோட அக்ரிகேட் வேல்யூ வந்து 15,000க்கு மேல இருக்கக்கூடாது இன் கேஸ் ஆஃப் ஜிடிஎஸ். அப்புறம் ஆர்பி 53 ரிசிப்ட் ஆஃப் இன்டிமேஷன்ஸ் நோட்டீஸ் டெலிவர்டு, ஆள் இல்லை இன்டிமேஷன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கான இது வந்து ஆர்பி 53. அதே மாதிரி எனக்கு வர்ற தவால வேற யார்ட்டா கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் டெலிவரி பண்ணும்போது அவர் என்னென்ன மாதிரி பண்ணணும், அவரோட பீட்ல இருந்து அவரு இது டிவியேட் ஆகி போகக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி யாராவது ஒரு பிரைவேட் இல்லைன்னா பப்ளிக் மெம்பருடைய நோட்டீஸ், அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. விபி ஆர்டிகல் ஒன்று கொண்டு போறாரு, ஃபோன் பார்க்குறாரு, அந்த விபி ஆர்டிகளோட அட்ரஸ் வந்து இல்லை, சரிங்களா? உடனே என்ன பண்ணுவார், இன்டிமேஷன் record the address to sign the receipt attached to the intimation of the address, intimation கொடுத்து வந்துருவாரு. செகண்ட் டைம் போறாரு, அதாவது விபி ஆர்டிகல் கொண்டு போனா என்ன கேட்பாங்க, காசு கேட்பாங்க. ஒருவேளை காசு இல்லை இல்லை வேற ஏதாவது ஒரு காரணத்தினால அவர் வாங்கலை, நாளைக்கு கொண்டு வாங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அது ரிசிப்ட் சைன் பண்ணணும், இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த அட்ரஸையும் சைன் பண்ணணும். ஒருவேளை செகண்ட் டைம் கொண்டு போகும்போது வாங்கலை அப்படின்னு ஆள் இல்லைன்னா தான் அடல்ட் மெம்பர் யாராவது ஒருத்தர்கிட்ட, அந்த ஹவுஸ் ஹோல்டு அந்த வீட்டில் இருக்கிற அடல்ட் மெம்பர் யாராவது ஒருத்தர் இல்லை ஆத்தரைஸ் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இன்டிமேஷன் கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி பிஃபோர் டெலிவரி அக்னாலஜ்மெண்ட் கார்டு, டெலிவரி ஸ்லிப்பு இதுலலாம் கையெழுத்து வாங்கின பிறகுதான், கையெழுத்து அவங்க அட்ரஸ் போட்ட பிறகுதான் ஆர்டிகிள டெலிவரியே கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு தபால்ல டியூ இருந்துச்சு அப்படின்னா அந்த காசெல்லாம் கையில காசை வாங்கின பிறகுதான் அவங்க கையில நம்ம தபாலா கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அடுத்து இல்லிட்ரேட்டா இருந்தா என்ன பண்ணுவோம், ரூல் நம்பர் 97 அவங்களுடைய கையெழுத்து இல்லைன்னா அவங்க கைரேகை வச்சாங்கன்னா அதை வந்து போஸ்ட்மேன் அட்டஸ்ட் பண்ணணும். இன்சூர்ட் ஆர்டிகல் இல்லிட்ரேட்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு விட்னஸ் வச்சு கொடுக்கணும். ஒரு மைனருக்கு இன்சூர்ட் ஆர்டிகல் வந்துருந்துச்சு அப்படின்னா மைனருக்கு தான் கொடுப்போம். அந்த அந்த மைனர் யாரோட கஸ்டடியில் இருக்காரோ அவங்களோட பிரசன்ஸ்ல மைனர்கிட்ட கொடுப்போம். அதே மாதிரி யாரு பிரசன்ஸ்ல கொடுக்குறோமோ அவங்களோட கையெழுத்து வாங்குவோம். பேமெண்ட் ஆஃப் இஎம்ஓ பேமெண்ட், நிறைய இஎம்ஓ கொண்டு போறாரு, அதிகமா காசு கொண்டு போறாருன்னா கூட எஸ்கார்ட் போவாங்கங்க. அதெல்லாம் நான் போல்டு பண்ணியிருக்கேன், அதை நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரேகை பரட்டுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க கையில கிரீஸு அழுக்கெல்லாம் இருந்துச்சா நல்லா தொடச்சிட்டு அதுக்கு பிறகு இங்க் பேட்ல அவங்க கையை வச்சு ரேகையை பரட்டி கொடுக்கணும். ஒருவேளை மணி ஆர்டரோட வேல்யூ 5 ரூபாய்க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா விட்னஸ் எதுவும் இல்லாம
ஒருவேளை இல்லிட்ரேட்டா இருந்தாங்க அப்படின்னா ஒரு இல்லிட்ரேட் முன்னாடி வச்சு அந்த காசை கொடுத்துட்டு வந்துடலாம். மற்ற நேரம்லாம் விட்னஸ் வாங்குவோம் இல்லையா, அதுக்காக சொல்றாங்க. இஎம்ஓ டாபிக்ஸ் எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும், நீங்க ரீட் பண்ணி பாருங்க. நான் போல்டு பண்ணிருக்க, ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லுனாட்டிக்ஸ்க்கு கொடுக்குறதுங்க, சரிங்களா? மன வளர்ச்சி இல்லாதவங்க, மூளை வளர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ யார் யாருங்கிறது அந்த பாயிண்ட் 1, 2, 3ல கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த ஆர்டிகிளையோ இல்லை இஎம்ஓவையோ மேனேஜர், ஸோ அவங்க ஏதாவது ட்ரஸ்ட்ல இல்லை அசைலம்ல ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி யாரையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அந்த ஆர்டிகிளை திரும்பவே கொண்டு வந்துருவாங்க. திரும்ப கொண்டு வந்துட்டு அந்த சென்டருக்கே அனுப்பி விட்டுருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி கரெக்டாக பார்த்து டெலிவரி பண்ணணும். ஸோ விட்னஸ் வாங்குறதை பற்றி, இஎம்ஓ பேமெண்ட் பற்றி டீட்டெயிலாக இருக்குது, நான் நிறைய போல்டு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீட்டுக்கு போகிறாரு, தபால் தொலைஞ்சிருச்சு, சரி மிச்சத்தை நான் கொடுத்துட்டு வரேன்லாம் போகக்கூடாது. தபால் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு இல்லை ஏதாவது தபால் தொலைஞ்சுன்னா உடனே இமீடியட்டாக ரிட்டர்ன் ஆயிடணும். ரிட்டர்ன் ஆகி அந்த தொலைஞ்சு போனதை பற்றி போஸ்ட் மாஸ்டர்கிட்ட உடனே போஸ்ட்மேன் ரிப்போர்ட் கொடுக்கணும், சரிங்களா? இன்னைக்கு போகிறேன், தபால் கொடுக்கல, அன்டெலிவர்டாக இருக்குது, நானே வச்சுக்கிறேன், போஸ்ட்மேனே வச்சுக்கலாம்னா வைக்கவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் போஸ்ட்மேன்ட்ட அன்டெலிவர்டு ஆர்டிகல்ஸ் இருக்கவே கூடாது ஃபார் மோர் தென் 24 hours. ஏன் டெலிவரி ஆகலை, ஏன் பேமெண்ட் கொடுக்கலங்கிற அதுக்கான தகுந்த ரிமார்க்ஸ் எழுதி என்ன பண்ணிடணும், அதை அந்த கன்சர்ன்ட் அசிஸ்டன்ட், இஎம்ஓனா இஎம்ஓ அசிஸ்டன்ட், பார்சல் அசிஸ்டன்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் யார் யாரோ அவங்க கிட்ட திரும்ப போய் ரிட்டர்ன் பண்ணிடணும். ரூல் நம்பர் 108 என்ன சொன்னோம், போஸ்டேஜ் டியூ ஏதாவது வாங்க வேண்டி இருந்துச்சுன்னா கையில காசு வாயில தோசை, அதை வாங்கிட்டு தான் ஆர்டிகிளை கையிலேயே கொடுக்கணும். விபி ஆர்டிகிள், சிஓடி எதுவாக இருந்தாலும் முதல்ல காசை வாங்கிடணும், காசை வாங்கிட்டு தான் ஆர்டிகிளை கொடுக்கணும். தபாலை கொடுக்காம அவர் பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா லயபிள் டு சர்வ் பெனால்டிஸ், அவருக்கு பெனால்டிஸ் கொடுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி அவரு வீட்டுக்கு சரியா போகாம அங்க ஊரை சுத்திக்கிட்டு இல்ல ஆள் வச்சு வேலை பார்க்கறாருன்னா அவரை ரிமூவல் கூட பண்ணலாம். போஸ்ட்மேன் மொபைல் அப்ளிகேஷன் ஆப் என்ன பண்ணணும், அந்த பீட் ஆர்டிகிள்ஸை அந்த போஸ்ட்மேன் மொபைல் அப்ளிகேஷன் ஆப்ல அந்த டேட்டா எல்லாம் ஏற்றி வச்சிருப்பாரு. அங்கங்க டெலிவரி கொடுக்க அவரு டெலிவரி பர்டிகுலர்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே போவாரு, சரிங்களா? அடிஷ்னல் டியூட்டிஸ் ஆஃப் போஸ்ட்மேன், இதில் நிறைய இம்பார்ட்டன்டான திங்ஸ் இருக்குங்க. அதாவது அவருக்குரிய தபால அவரை டேட்டா என்ட்ரி பண்ணணும், மொதல் பாயிண்ட், சரிங்களா? அது போக சார்ட்டிங் போஸ்ட்மேன் ஹெட் போஸ்ட்மேனுக்கு பீட் சார்ட்டிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒருவேளை பீட்டுக்கு அவரை வந்து அவர் பீட் டைம் சீக்கிரமா முடிஞ்சதுல கம்மியான பீட் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா கேஷ் கொடுக்கல் கொண்டு போய் சப் ஆஃபீஸ் கொடுக்கறதுக்கு இல்லை வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் சார்ட்டிங், மிஸ் அண்ட் ஆர்டிகல் செக்ரிகேட் பண்றதுல அவரை யூஸ் பண்ணிக்கலாம். பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ பிசினஸ் டெவலப்மெண்ட் ப்ரொமோட் பண்றதுக்கு ஏஜென்ட்டா அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ரெவன்யூ ஸ்டாம்ப் ட்ரெஷரியிலேருந்து வாங்குறதுக்கு அவரை யூஸ் பண்ணலாம். ஐபிவிபி டிரான்சாக்ஷன், தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், ஆதார் அப்டேட் இப்பெல்லாம் ஃபோன்லயே பண்றாங்க இல்லையா போஸ்ட்மேனு, அதெல்லாம் பண்றதுக்காக அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. எனி அதர் டியூட்டி அசைன் பை த டிபார்ட்மெண்ட் பார் ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ், வேற எந்த வேலை டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ் அஃபிஷியலான டியூட்டிஸ் என்ன சொல்றாங்களோ அது. ரூல் நம்பர் 113 டியூட்டிஸ் ஆஃப் மெயில் அட்டெண்டன்ஸ். மெயில் அட்டெண்டன்ஸ்னா யாரு, எம்ப்ளாய்டு இன் போஸ்ட் ஆஃபீஸஸ் நியர் டு ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க. அவங்க எதுக்கு யூஸ் பண்ண, அவங்க எதுக்கு என்ன வேலை செய்வாங்க, மெயில்ஸை ஆர்எம்எஸ் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, ஆர்எம்எஸ்லேருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு, சரிங்களா? அவங்ககிட்டயும் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் சேலுக்கு பப்ளிக் சேல் பண்றதுக்கு அவங்ககிட்டயும் இருக்கும். ஆனா அவங்க அந்த ஆர்டிகிள்ஸ் எடுத்து டீஃபேஸ் பண்ற வேலையெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ரூல் நம்பர் 114 அட்டெண்டன்ஸ் ஆன் ரயில்வே பிளாட்ஃபார்ம். மெயில் அட்டெண்டன்ஸ் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும், ஒரு ட்ரெயின் வருதுன்னா அதுக்கு அட்லீஸ்ட் 10 minutes பிஃபோர் அவங்க அங்கே கண்டிப்பா இருக்கணுங்க. டியூட்டிஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ஸ். லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ஸ் என்ன பண்ணணும், எந்தெந்த பெட்டியை எப்பப்போ கிளியர் பண்ணுவோம், பங்க்சுவலா போய் கிளியர் பண்ணணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், நன்யதா சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். ஸோ அந்த லெட்டர் பாக்ஸோட கீ, அதோட சேஞ்சபிள் அவர் பிளேட்ஸ், இதை அவர் கிளியர் பண்ற போறப்ப மட்டும் அந்த அசிஸ்டன்ட் வந்து இந்த லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ட்ட கொடுப்பாரு. போய் கிளியர் பண்ணிட்டு சேஞ்சபிள் அவர் பிளேட்ஸ்லாம் மாத்திட்டு வந்த பிறகு கீயையும் இதையும் திரும்ப கொண்டு வந்து அவர்கிட்ட அசிஸ்டன்ட்டே கொடுத்துடணும், அவரே வச்சுக்க கூடாது.
ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸஸ் என்ன நன்யதா சாஃப்ட்வேர் சரிங்களா. ஸோ டியூட்டிஸ் ஆஃப் பேக்கர் ரூல் நம்பர் 119 என்ன பண்ணணும், ஆஃபீஸில் என்னென்ன ஹெல்ப் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஹெல்ப் பண்ணணும். ரிசீவ் பண்ண ஆர்டிகல், டெஸ்பேச்சர் ஆர்டிகல் எல்லாத்தையும் ஸ்டாம்ப் பண்ணணும். மெயில் க்ளோஸ் பண்ணுறது, வந்த மெயிலை பிரிக்கிறது, அதை சீல் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். டேட் ஸ்டாம்பெல்லாம் நல்லா கழுவி மண்ணெண்ணை போட்டு சுத்தமாக வச்சுக்கிறது, அந்த இம்ப்ரெஷன்லாம் தெளிவாக எழுதான்னு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நாள் டேட் ஸ்டாம்ப் மாற்றின பிறகு புக் ஆஃப் போஸ்ட் மாஸ்டரில் அடிக்கிறது, அதை கொண்டு போய் போஸ்ட் மாஸ்டர் முன்னாடி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பேக்கர் தான் பார்க்கணும் சரிங்களா. அதே சமயத்தில் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, as packers have opportunities of stealing or tampering with unregistered letters with little risk of detection, it is very important that they should be men of good character. ஸோ டேம்பரிங் ஸ்டீலிங்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நல்ல கேரக்டர் உள்ள மனுஷங்களா இருக்கணும் பேக்கர்ஸ். ஸோ ரூல் நம்பர் 120 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த டேட் ஸ்டாம்பெல்லாம் நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணி புக் ஆஃப் போஸ்ட் மார்க்கில் அடித்து போஸ்ட் மாஸ்டர் டேபிளில் கொண்டு போய் வைக்கணும். அதே மாதிரி இங்க் பேடு, அவங்க நம்ம டேட் ஸ்டாம்ப் அடிக்கிற இங்க் பேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போதுமான அளவு இங்கு ஊற்றி அந்த கிளாத் பேட் எல்லாம் சரியாக இருக்குதான்னு கிழிஞ்சு போயிருக்கிற அதெல்லாம் ரெப்ளனிஷ் பண்ணுறதெல்லாம் பண்ணி அது தேவை என்ன தேவையோ அதை செஞ்சு வைக்கணும். ஸோ தேட்ஸ் ஆலுங்க, அதோட முடிஞ்சு. நான் போல்டு பண்ணியிருக்கிறதெல்லாம் பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கோம், நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க ஓகேவா. ஸோ எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட். கிருஷ்ணகுமார் ப்ரோ. ஓகே ஜி, ஓகே ஜி. ஓகே ஓகே. குட் ஈவினிங் ஆல். ஆக்சுவலாக இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸு, நாளைக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபுல்லாக சொல்ல ஏற்கனவே நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு 2 days பிஃபோர் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், அதில் ஒரு பிக்சர் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு 10 கொஷின்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸாமுக்காக ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஒரு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, அதாவது பியூர் கேட் பார்ட் சம்மந்தமாக என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க, அதாவது 3 டைப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னாக்க, பார்சல் கண்டெய்னிங் அர்ஜென்ட் மெடிசின் அப்படின்னா அதை என்ன கலர்ல பேக்ரவுண்ட் இருக்கும், என்ன கலர் லெட்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். என்னது பார்சல் கண்டெய்னிங் அர்ஜென்ட் மெடிசின்ஸ், ஃபாரின் கணப்பருக்கு. ஸோ அது எப்படி அந்த ஸ்டிக்கர் இருக்கணும் அப்படின்னாக்க, ஒரு லேபிள் ஒட்டியிருப்பாங்க அர்ஜென்ட் மெடிசின் அப்படின்னாக்க. இதோ இங்க இருக்கிற அந்த சிம்பிள் மாதிரி தான் நீங்க அந்த லேபிள் ஒட்டணும். அர்ஜென்ட் மெடிசின்னா அது என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்னாக்க, லைட் கிரீன் கலர்ல இருக்கணும். லெட்டர்ஸ் எப்பயுமே பிளாக் கலர்ல இருக்கணும். ஓகேங்களா. 3 கலர் சம்பந்தமான இதுதான் இருக்கு. என்னன்னா மெடிசின்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஆவி பிடிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரீன் கலர்ல இருக்கணும். ஓகேவா. மெடிசின்னா அந்த கிரீன் கலர்ல அந்த லேபிள் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கிற அந்த ஸ்டிக்கர் வந்து பிளாக் கலர்ல இருக்கணும், மெடிசின்ஸ் அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா. இது ஒரு கொஸ்டின். அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, பயாலஜிக்கல் பெரிஷபிள் சப்ஸ்டான்சஸ் அது எந்த கலர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ்னா நீங்க அந்த பிரிஞ்சால் கத்திரிக்காய் எடுத்துங்க, அது என்ன கலர்ல இருக்கு, வயலட் கலர்ல இருக்கு. ஸோ பெரிஷபிள் சப்ஸ்டன்ஸ்னா என்ன இருக்கணும், ஸ்டிக்கர் லேபிள் வயலட் கலர்ல இருக்கணும். அதுக்கு மேல ஒட்டி இருக்கிற லெட்டர் பிளாக் கலர்ல இருக்கணும். ஓகேவா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க, இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாக்க என்னது, சில இந்த பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல இந்த வைரஸ் அதெல்லாம் அனுப்புற மாதிரி என்னன்னாக்கா, அதெல்லாம் இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ். அதெல்லாம் ஏதோ டேமேஜ் ஆனாக்கா பரவக்கூடியது. ஸோ அதெல்லாம் என்ன லேபிள் இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒயிட் கலர்ல இருக்கணும் பேக்ரவுண்டு, அதுல பிளாக் கலர்ல எழுதியிருக்கணும். ஓகேவா. 3 இருக்கு, மெடிசின், பெரிஷபிள் சப்ஸ்டன்சஸ், இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்சஸ். 3த்துலயுமே லெட்டர் எப்படி இருக்கணும், பிளாக் கலர்ல தான் இருக்கணும். லெட்டர் பிரிண்ட் பண்ணி பிளாக் கலர்ல தான் இருக்கணும். அது லேபிள் கலர் மட்டும், மெடிசின்னா கிரீன் கலர், பெரிஷபிள் சப்ஸ்டன்சஸ்னா வயலட் கலர், இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ்னா ஒயிட் கலர். அவங்க இமேஜ் கொடுத்து எப்படி இருக்கணும்னு கேட்பாங்க, என்ன கலர்ல இருக்குன்னு கேட்பாங்க, இல்ல இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ்னா என்ன கலர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க.
ஸோ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சிங்க போதும் சிம்பிள்ல. மெடிசின்ஸ்னா கிரீன், பெரிஷபிள் சப்ஸ்டன்ஸ்னா வயலட், இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ்னா ஒயிட் கலர். அடுத்தது இன்னும் என்னன்னாக்க சொல்லுங்க சார், ஏதல சார். மெடிசின்ஸ்னா கிரீன் கலர்மா, ரைட்டுங்களா? எல்லாத்துலயுமே 3 லேபிள் இருக்கு. மெடிசின்ஸ், பெரிஷபிள் சப்ஸ்டன்சஸ், இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ். மெடிசின்ஸ் அப்படின்னா எல்லா 3துலயுமே லெட்டர் வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கணும். எல்லாத்துலயுமே லெட்டர்ஸ் பிளாக் கலர்ல தான் இருக்கணும். அதோட லேபிளோட பேக்ரவுண்ட் மட்டும் 3 கலர் இருக்கு. மெடிசின்ஸ் உள்ள இருந்ததுன்னா அத கிரீன் கலர் லேபிள் இருக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னாக்க, இந்த ஆவி பிடிக்கிற மாத்திரை பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்குமா, அதை ஞாபகம் வச்சுங்க, அது மெடிசின். ஸோ மெடிசினா இருந்தா கிரீன் கலர் பேக்ரவுண்ட்ல பிளாக் கலர்ல எழுதியிருக்கணும் மெடிசின்ஸ் அப்படின்னு, மெடிசின் அர்ஜென்ட் அப்படின்னு எழுதியிருக்கணும். பெரிஷபிள் சப்ஸ்டன்ஸ், பெரிஷபிள்னா என்ன, சீக்கிரம் அழுவி போகக்கூடியது. கத்திரிக்காய் சீக்கிரம் அழுவி போயிடும். ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. பெரிஷபிள் சப்ஸ்டன்ஸ்னா பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ், சீக்கிரம் அழுவி போயிடும், வீணா போயிடும். அப்படி கேட்டா வயலட் கலர், கத்திரிக்காய் ஞாபகம் வச்சுங்க, சீக்கிரம் அழுவி போயிடும், பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஸோ வயலட் கலர்ல பெரிஷபிள் சப்ஸ்டன்ஸ். அடுத்ததா தேர்டு இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ். இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ்னா என்னது, சீக்கிரம் நிறைய பேருக்கு பரவக்கூடியது. அது எப்படி இருக்கணும், ஒயிட் கலர்ல இருக்கணும். ரைட்டுங்களா? 3 இமேஜ் தான் இருக்கும். எல்லாத்துலயுமே சிம்பிள் லெட்டர்ஸிங் பிளாக் கலர்ல தான் இருக்கணும். கலர் மட்டும் வேற வேற, கிரீன், வயலட், ஒயிட். அடுத்தது இன்சூர்டு என்வலப்பு எந்தெந்த இடத்துல சீல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எந்தெந்த இடத்துல சீல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ரைட்டா? எந்தெந்த இடத்துல வைப்பீங்க, எந்தெந்த இடத்துல வச்சா அதை வந்து பிரிக்க முடியாதபடி இருக்குமோ அந்த இடத்துல வைக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இமேஜ் படி இந்த 5 ஸ்பேஸ்ல வைக்கணும். கரெக்டா 2 சேர்ந்து ஃபோல்டா இருக்கிற இடம், டாப் லெஃப்ட், பாட்டம் லெஃப்ட், டாப் ரைட்டு, பாட்டம் ரைட். இந்த இமேஜ் படி ஞாபகம் வச்சுங்க போதும், பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததா இந்த ஃபாரின் போஸ்ட் கார்டில் நாட் ஆப்ளிக், அதாவது ஒரு போஸ்ட் கார்டில், ஒரு டைப் ஆஃப் போஸ்ட் கார்டில் மட்டும் அந்த போஸ்ட் கார்டு அப்படிங்கிறது எழுத தேவையில்லை. ஓகேவா? போஸ்ட் கார்டு அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் போஸ்ட் கார்டுல பின்னாடி அட்ரஸ் சைட்ல எழுதியிருக்கணும். போஸ்ட் கார்டு, போஸ்ட் கார்டு, போஸ்ட் கார்டு அப்படின்னு, லெட்டர் கார்டு அப்படின்னு எழுதுவோம்ல, அத மாதிரி ஒரு கார்டுல மட்டும் போஸ்ட் கார்டு அப்படிங்கிற இது பிரிண்ட் பண்ண தேவையில்லை. அது என்ன கார்டு? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிக்சர் போஸ்ட் கார்டு, பிரைவேட்லி மேனுஃபேக்சர் போஸ்ட் கார்டு, ரிப்ளை போஸ்ட் கார்டு அப்படின்னு. அதுல பிக்சர் போஸ்ட் கார்டுக்கு மட்டும் போஸ்ட் கார்டு அப்படிங்கிறது எழுத தேவையில்லை, மீது எல்லாத்துக்கும் எழுதியிருக்கணும். அடுத்தது ரிப்ளை போஸ்ட் கார்டு சர்வீஸ் அப்படிங்கிறது எதுக்குமே ரிப்ளை போஸ்ட் கார்டு கிடையாது இப்ப. ஆனா 3 கண்ட்ரிக்கு மட்டும் ரிப்ளை போஸ்ட் கார்டு உண்டு. அது என்ன 3 கண்ட்ரிஸ் அப்படின்னாக்க, நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்னன்னது, பூட்டான், பங்களாதேஷ், நேபாள். ஆப்ஷன் பி. இந்த 3 கண்ட்ரிஸ்க்கு மட்டும் ரிப்ளை போஸ்ட் கார்டு சர்வீஸ் உண்டு. ஏன்னா அதுக்கு லோக்கல் ரேட் தான், இன்லேண்ட் ரேட் என்ன இன்லேண்ட்ல என்ன ரேட்டோ அதே தான் அந்த 3 கண்ட்ரிஸ்க்கும். ஸோ அந்த 3 கண்ட்ரிஸ்க்கு மட்டும் ரிப்ளை போஸ்ட் கார்டு சர்வீஸ் இருக்கு. பூட்டான், பங்களாதேஷ், நேபாள். அப்புறம் packets containing printed invitations of marriage etc addressed to foreign countries will be treated as. இப்ப இன்லேண்ட் போஸ்ட்ல மேரேஜ் கார்டு, இன்விடேஷன், அது கல்யாண பத்திரிக்கை என்னன்னு சொல்லுவீங்க, புக் பேக்கெட் அப்படின்னு சொல்லுவோமா, ரைட்டா? புக் பேக்கெட்னு சொல்லுவோம். அந்த புக் பேக்கெட்டுங்கிறது ஃபாரின் போஸ்ட்ல கிடையாது, அதுக்கு பதிலாக அது வேற பேர்ல இருக்கும். ஸோ அது மாதிரி உள்ளத என்னவா சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் கரெக்ட், அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ், ஆப்ஷன் சி, ரைட்டுங்களா? புக் பேக்கெட்டுங்கிறது கிடையாது,
ஸோ அதில் உள்ள கிட்ட தான் வரும். அது வந்து பிரிண்டட் பேப்பர்ஸ். ஓகே. பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட் ஷுட் பியர் அட் த ஃப்ரண்ட் டாப் ரைட் ஹேண்ட் கார்னர். அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு எழுதியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட் என்னன்னு எழுதியிருக்கணும்? போலோகிராம்ஸ், நானோகிராம்ஸ், ஏரோகிராம்ஸ், சீகோகிராம்ஸ். அது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சீகோகிராம்ஸ். ஆக்சுவலா இது மாதிரி ஆப்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்களே, இதுக்கு ஆன்சர் வந்து சீகோகிராம்ஸ். CECOGRAMMES. பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ்னா ஆக்சுவலா ஞாபகம் வந்துடணும் சீகோகிராம்ஸ் அப்படிங்கிறது. அடுத்ததா அந்த ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். As per Rule 88A(3), perishable biological substances which are declared infectious substances should bear a diamond label on the outer box with infectious substance என்ன ஒயிட் கலர் சொல்லியிருக்கேன். ரைட்டா? யாரோ ஆப்ஷன் பின்னு போடுறாங்க. தெளிவா பாருங்கம்மா, வித் ஒயிட் லெட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எதுக்குமே ஒயிட் லெட்டர்ஸ் கிடையாது, எல்லாத்துக்குமே பிளாக் லெட்டர் தான். எல்லா இமேஜ்லயுமே பிளாக் லெட்டர் தான். எந்த கலர் லெட்டருமே ஒயிட் கலரோ ப்ளூ கலரோ கிடையாது. எல்லாமே பிளாக் லெட்டர் தான். நீங்க உள்ள எதுவும் பார்க்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ப்ளூ இருக்கு, ஒயிட் லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் டி மட்டும்தான் பிளாக் லெட்டர் இருக்கு. நீங்க அடுத்த ஆப்ஷனே போக தேவையில்ல. ஸோ எந்த இமேஜ் எல்லாமே பிளாக் கலர்ல தான் இருக்கணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து வித் டி, வித் பிளாக் லெட்டர்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்ஸ் ஆன் ஏ ஒயிட் பேக்ரவுண்ட். இதே பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னாக்க அதேதான், வித் பிளாக் லெட்டர்ஸ், பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆன் ஏ வயலட் பேக்ரவுண்ட். அதுவே மெடிசினா இருந்ததுன்னா வித் பிளாக் லெட்டர்ஸ், மெடிசின் சப்ஸ்டன்சஸ் ஆன் ஏ கிரீன் பேக்ரவுண்ட். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கறது தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி 1 and 2 கரெக்டா, 2 and 3 கரெக்டா? ஏன்னா இப்போதைக்கு நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு அவங்களுக்கும் என்ன மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் பண்றதுக்காகனே 2, 3, 4 ஆப்ஷன் அவங்க கொடுத்து இதுல ஏதாவது 2 மட்டும் தான் கரெக்ட், ஏதாவது 3 மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய சாத்தியக்கூறு தான் நிறைய இருக்கு. டைரக்டா கேட்க மாட்டாங்க. இப்போ லாஸ்ட் இயர் ஐபி எக்ஸாம் பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு டைரக்டா கேட்கல. ஐபி எக்ஸாம் கிடையாது, எல்லா எக்ஸாமுமே வர வர டஃபா தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் இருக்கிற மாதிரி கேட்கறதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால 2, 3 ஆப்ஷன் ஆன்சர் கரெக்டா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல எது இதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்னென்னது? நோ லயபிலிட்டி இஸ் அக்செப்டட் ஃபார் லாஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல். அப்படின்னா என்ன? ரிஜிஸ்டர் ஆர்டிகல் தொலைஞ்சு போனா நம்ம பார்ட்டிக்கு காசு தருவோம். ஓகேவா? தருவோமா? அது மாதிரி ரிஜிஸ்டர் ஆர்டிகல் தொலைஞ்சு போச்சு, அதுக்கு எதுக்கெல்லாம் காசு தர மாட்டோம். நோ லயபிலிட்டி இஸ் அக்செப்டட் ஃபார் லாஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆர்டிகல் இன் கேஸ் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஃபோர்ஸ் மேஜர். ஃபோர்ஸ் மேஜர்னா என்ன? அது ஆர்டிகல் தொலைஞ்சு போய் பியாண்ட் த சர்க்கம்ஸ்டான்சஸ் கண்ட்ரோல், அது நம்ம கையை மீறி போறது. உதாரணத்துக்கு நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ட்ரெயின் ஃபயர் ஆயிடுச்சு, அந்த ஆர்டிகல் எரிஞ்சு போச்சு, அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம காசு தர மாட்டோம். ஓகேவா? அது மாதிரி கண்டிஷன் தான், நம்ம கை மீறி போறது. இதே நம்ம தெரியாம நம்ம டிரான்ஸ்மிஷன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை வேற எதாவது பண்ணும்போதோ ஆர்டிகல் தொலைஞ்சிருந்தா அது நம்ம கண்ட்ரோல்ல தான் தொலைஞ்சிருக்கு. நம்ம கண்ட்ரோல் இல்லாம காண போறதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் மேஜர். ஸோ ஃபோர்ஸ் மேஜரா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் பியாண்ட் கண்ட்ரோல், அதே தான், சேம் மீனிங் தான் வரும். அதே ரெக்கார்ட் அழிஞ்சு போயிடுது, நம்ம கண்ட்ரோல் மீறி ரெக்கார்ட் அழிஞ்சு போயிடுது, அதுவா? அடுத்தது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸா? அடுத்தது when the sender has not made any enquiry within 1 month. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே இது கரெக்டா பாருங்க. கீழே எது ஆன்சர் கரெக்டா இருக்கு? இப்போ லைவ்ல இதுக்கெல்லாம் தரமாட்டோம், ஃபோர்ஸ் மேஜருக்கு தரமாட்டோம். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெக்கார்டு, ஸோ 1, 2 2 1 தான், 2த்துக்கும் தரமாட்டோம். அடுத்தது தேர்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ். நம்ம சில லிஸ்ட்லாம் வச்சிருக்கோம், இந்த ஐட்டம்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாதுன்னு. அதே மீறி அவர் டிரான்ஸ்மிட் பண்றாரு அப்படின்னாக்க
அதுக்கும் நம்ம லைபிலிட்டி தர மாட்டோம். அடுத்தது இந்த சென்டர் ஹாஸ் நாட் மேட் எனி என்கொயரி வித்தின் 1 month, அதுக்கும் கிடையாது. ஸோ பாத்தீங்கன்னா இப்ப 4மே கரெக்ட் தான். 4க்குமே நம்ம காசு தர மாட்டோம். ஸோ இப்போ ஆப்ஷன் எது? டி. 1 2 3 4 4த்துக்குமே கிடையாது. இன்டர்நேஷனல் ரிப்ளை கூப்பன்ஸ் ஒருத்தருக்கு எத்தனை தரலாம் அதிகபட்சமா? 5 10 15 100? 10 தான். ஆப்ஷன் சி 10. ஒருத்தருக்கு அதிகபட்சமா 10 இன்லேண்ட் ரிப்ளை கூப்பன்ஸ் தான் தருவாங்க, அதுக்கு மேல தர மாட்டாங்க. அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்சல்ஸ் அட்ரஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் கம்பல்சரி. ஃபாரின்க்கு அனுப்புற ரெஜிஸ்டர் ஆர்டிகல் எந்த கண்ட்ரிஸ்க்குலாம் கம்பல்சரியா ரெஜிஸ்டர் பண்ணணும்? ஆப்ஷன் ஏ நேபாள் பூட்டான், பி பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா, சி ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ். கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதுக்கு மட்டும் கம்பல்சரியா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் நேபாள் அண்ட் பூட்டான் போறது. திருப்பி இதே மாதிரி கேட்கறாங்க பாருங்க, இதே மாதிரி தான் கேட்பாங்க நிறையா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? இதெல்லாம் இதுல கரெக்ட். விச் ஆஃபீஸ் ஆர் ஆத்தரைஸ்ட் டு இஷ்யூ ரிசிப்ட் ஃபார் கஸ்டம்ஸ் டியூட்டி பெய்ட் இஃப் ரெக்வயர்ட் பை த அட்ரஸி. அதாவது ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அந்த கொஸ்டினை நீங்க தெளிவா மீனிங் புரியுற மாதிரி படிச்சீங்க. தமிழ்லயும் வரும், உங்களுக்கு எது ஈஸியோ நீங்க தெளிவா படிச்சீங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் புரிஞ்சுங்க, என்ன மீனிங் இதுக்கு. இப்ப ஃபாரின் ஆர்டிகளுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி வாங்குறீங்களா, இவ்வளவு லிஸ்ட் கொடுப்பாங்க, இவ்வளவு காசு கலெக்ட் பண்றோம். அது கலெக்ட் பண்றதுக்கு பார்ட்டிக்கு வந்து ரிசிப்ட் கேட்கறாரு, நான் வந்து ரிசிப்ட் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்கறாரு. அந்த ரிசிப்டை யார் யார் தருவா? யார் தருவா? ஃபர்ஸ்ட் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸா, செகண்ட் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸா, தேர்ட் சப் போஸ்ட் ஆஃபீஸா, டி சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸா அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு ரிசிப்ட் யார் தருவா அப்படின்னாக்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸும் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் ரிசிப்ட் தருவாங்க, வேற எந்த ஆஃபீஸும் தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எங்க இருக்கு? டி, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் ரிசிப்ட் தரணும். இதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி பெய்டுக்கு. The addressee of inward foreign article can apply for receipt. நம்ம சொன்னோம்ல இப்ப ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் ரிசிப்ட் தருவாங்கன்னு. அத அந்த கஸ்டமர் எத்தனை நாளுக்குள்ள கேட்டா தருவாங்க? எப்ப வேணா கேட்டா தருவாங்களா? இல்ல சர்டன் டைம் பீரியட் இருக்கா அப்படின்னாக்க அதுக்கு டைம் பீரியட் இருக்கு. எத்தனை நாள்னா 10 நாளுக்குள்ள நம்ம டெலிவரி பண்ணோட அவுட்டர் ரேப்பர் எடுத்துட்டு வந்து கொண்டாந்து கேட்கணும். 10 நாள்னா 10 நாள் மட்டும் கொண்டாந்து கொடுன்னு சொல்ல முடியாது. அந்த ரேப்பர் வேணும், அவுட்டர் ரேப்பர் கன்ஃபார்மா தேவை. அவுட்டர் ரேப்பர் இருந்து 10 நாளுக்குள்ள அவர் வந்தாக்க அவருக்கு நம்ம ரிசிப்ட் தரலாம். யாரு? ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு ஆர்டிகல் அண்ட் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு ப்ரொஹிபிட் ஐட்டம்ஸ் உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்க அந்த ஐட்டத்தை எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? நியரஸ்ட் கஸ்டம்ஸ் கலெக்டர். ஓகேவா? இப்ப ஹெச்ஓல இருந்து இன்னொரு ஹெச்ஓக்கு போகுது, இல்ல இன்னொரு ஆர்எம்எஸ்க்கு போகுது, போற வேலை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்க எங்க கொண்டு போய் கொடுக்கணும் அந்த ஆர்டிக்கலை? கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துல எந்த ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஆஃபீஸ்ல நம்ம ஒப்படைக்கணும். நியரஸ்ட் கஸ்டம்ஸ் கலெக்டர், அதான் கரெக்டான ஆன்சர். மீதி எல்லாம் உங்களுக்கு அந்த புக்ல இருக்கும், இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி, அதை தெளிவா பாத்துங்க. தியோ கைட் பார்ட் 2ல. அதே மாதிரி அடுத்து ரீசனிங்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, ரைட்டுங்களா? நல்லா பார்த்து அப்சர்வ் பண்ணி, எல்லாத்துலயுமே ஒரு 4-5 மாடல் தான் இருக்கு, அதை கலந்து கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் அரைக்குறையா பார்த்துட்டு ஆன்சர் பண்ண போவாதீங்க. கொஸ்டினை நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்ததா ஆன்சர் பண்ண போங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நீங்க நாளைக்கு மெயினா என்ன பண்ணுங்க, ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க படிச்சதெல்லாம். அட்லீஸ்ட் நீங்களால படிக்க முடியல அப்படின்னாலும்
நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோ நிறைய இருக்கு, ஒவ்வொரு டியூட்டரும் அப்லோட் பண்ண வீடியோ இருக்கு. நீங்க அதை போட்டு நீங்க பார்த்து கண்ணை மூடிட்டு கேட்டாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். ரைட்டுங்களா? கடைசி நாள் உட்காந்து தான் படிக்கிறேன் அப்படின்னு ஃபுல்லா எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு என்ன ஆகும், எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏவா பியா எல்லாம் ஆன்சர் மாதிரியே தெரியும் உங்களுக்கு, இதுவா இதுவா அப்படின்னு. ரைட், உங்களுக்கு வந்து ஆன்சர் எழுத போறது எப்படி எழுதுவீங்க? ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னு ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட்ல தான் நீங்க ஆன்சர் எழுத போவீங்க. அந்த ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, ரவுண்டா இருக்கும். ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா அப்படின்னு உங்க நம்பர் கொண்டு நீங்க ஷேட் தான் பண்ணணும். கரெக்டா ரவுண்டு ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. இப்போ ரோல் நம்பர் 2124 அப்படின்னாக்க வரிசையா இருக்கும், 4 காலம் இருக்கும், 2124. நீங்க கரெக்டா அந்த ஷேடிங் கரெக்டா பண்ணணும். ரைட்டுங்களா? அவசரத்துல பார்த்து கண்ணை மூட்டு அந்தாண்ட இந்தாண்ட போச்சு அப்படின்னாக்க அது அதை திருத்த போறது யாரு, ஏவாலுவேட் பண்ண போறது யாரு அப்படின்னாக்க யாரோ ஹியூமன்லாம் மார்க் போட போறது கிடையாது. அந்த ஓஎம்ஆர் ஷீட் என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் இருக்கு, ஒரு பிரிண்டர் மாதிரி ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினுக்குள்ள ஸ்கேனர் மாதிரி ஒரு மிஷின் இருக்கும், அது உள்ள விடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஸ்கேன் பண்ணி எவ்வளவு மார்க் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அதுவே போடுறது தான். ரைட்டுங்களா? ஸோ அதனால நீங்க அந்த ஷேடிங் கரெக்டா பண்ணணும், ஃபுல் ஷேட் ரவுண்ட் பண்ணணும். ரைட், இதே மாதிரி ஷீட் தான் ஒரு ஷீட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி ஷீட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓஎம்ஆர் ஷீட்டுங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க அந்த ஷேட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட் அப்படின்னாக்க அந்த ஒன்ல ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. சார் எம்டிஎஸ் எக்ஸாம்ல கூட கேட்பாங்களா சார்? இது ஓஎம்ஆர் ஷீட் இப்படி தாங்க இருக்கும். இதுல ஃபுல்லா ரவுண்ட் பண்ணணும். நீங்க 2 ஷேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், சிஸ்டம் எவலுவேட் பண்ணாது, தப்புன்னு மார்க் பண்ணிக்கும். ஸோ ஒரு இதுக்கு ஒரு இதுதான் ரவுண்ட் பண்ணணும். அது மாதிரி ரோல் நம்பர்னு கீழே மேல 5 போட்டிருப்பாங்க, உங்க நம்பர் எழுதுவீங்க, அது இதுக்கு நேரா நீங்க ரவுண்ட் பண்ணணும். 2124னா ஃபர்ஸ்ட்ல 2 1 2 4 அது மாதிரி கரெக்டா அந்த இதுக்கு நேரம் ரவுண்ட் பண்ணணும். ஃபுல்லா நீங்க ஓஎம்ஆர் ஷீட்டுங்கிறது இப்படிதான் இருக்கும், நீங்க ஷேட் பண்ணணும். ஆன்சரு கரெக்டா ரவுண்ட் பண்ணுங்க. ரெண்டு ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா போச்சு, தப்புன்னு எடுத்துக்கும். கரெக்டா ஒன்னே தான் ரவுண்ட் பண்ணணும். அடுத்தது நாளைக்கு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் ஃபுல்லா பண்ண முடியல அப்படின்னாலும் எல்லா வீடியோவும் அனுப்பின வீடியோ எல்லாம் லிங்க் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு கண்ணை மூடி கேட்டாலே போதும், உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக் ஞாபகம் வரும். நீங்க படிக்கிறதோட நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா ஞாபகம் வரும். ஃபுல்லா கேட்டுருங்க. அப்புறம் நீங்க வந்து உங்களே பாருங்க, அதாவது அவங்க அதிகமா படிச்சுட்டாங்க இவங்க அதிகமா படிச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும். நீங்க படிச்சதுல பெஸ்டா பண்ணுங்க. அப்புறம் கொடுக்க போற ஆன்சர்ல உங்களுக்கு என்ன இருக்கும், 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல 3 ஆப்ஷன் தப்பு, 1 ரைட்டு. ஓகேவா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பார்த்தா லைட்டா ஆன்சர் தெரிஞ்சிடும், நீங்க ரிவைஸ் பண்ணியிருந்தாலே. ரிவைஸ் பண்ணது உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆக்சுவலா கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தப்பான ஒரு ஆப்ஷன்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 2 தப்பு கன்ஃபார்மா இருக்கும். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ல தான் கொஞ்சம் கெஸ் அதிகமா இருக்கும். அதுல எது கரெக்டா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க போதும். ரைட்டா? நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணாலே போதும். நாளைக்கு நைட் நல்லா தூங்குங்க, இன்னைக்கு நைட் விட்டுருங்க, நல்லா படிங்க, நாளைக்கு நைட் தூங்குங்க. அப்பதான் மறுநாள் காலையில மைண்ட் எதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ நீங்க கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் பண்றது கரெக்டா இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் போனோடனே உங்களுக்கு எந்த கொஸ்டின்லாம் நல்லா தெரியுமோ, எது நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்களோ, எந்த செட்ல, உதாரணத்துக்கு நீங்க மேனுவல்ஸ்ல கரெக்டா இருக்கீங்க, நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சா மேனுவல்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இல்ல ரீசனிங் நல்லா பண்ணுவோம், மேக்ஸ் நல்லா போடுவோம் அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஏன் அப்படின்னாக்க நீங்க 1 2 3 வரிசையா ஃபில்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 2 3 ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது என்ன ஆகும், கடைசியில உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மேக்ஸ்லாம் இது ஃபர்ஸ்டே போட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுல நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸ்லாம் பின் பக்கம் தான் கடைசியா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் மேனுவல் தான் இருக்கும். லாஸ்டா போனீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் இருக்கும், மேனுவல் இருக்கும். உங்களுக்கு எது டைம் எடுத்துக்குதோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க அதை. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் எக்ஸஸா கிடைக்கும் நீங்க அதை போட்டு பாக்குறதுக்கு. உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. மறுநாள் காலையில எக்ஸாம் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க. என்னென்னலாம் எடுத்துட்டு போக சொல்றாங்களோ அதெல்லாம் முத நாள் எடுத்து வச்சிருங்க. மறுநாள் காலையில எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே போயிடுங்க. மோஸ்ட்லி இப்ப நான் ரீஜன் ஆஃபீஸ் தான் வச்சிருக்காங்க, 4 இடத்துல தான் இருக்கும். அதனால முத நாளே போயிடுங்க அந்த சென்டருக்கு.
காலையில எக்ஸாம் ஹாலுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க, ஒரு 1 hour பிஃபோரே போயிடுங்க, ஃப்ரீயா இருக்கலாம். வேற என்ன கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் எதாவது பண்ணுங்க, நல்லா தெரிஞ்சதை அட்டன் பண்ணுங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்க நல்லா பண்ணுங்க, இதுதான் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பெரிய கொஸ்டின் டைம் கிடைக்கும். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதனால நீங்க எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க. ஒரு கொஸ்டின் 2 ஆப்ஷன் ஷேட் பண்ணாதீங்க, ஒன்லி ஒன்னு ஷேட் பண்ணணும். ரைட், நல்லா பண்ணுங்க. ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஏதாவது டவுட் இருக்குன்னு போட்டிருக்கீங்க யாரு? சார் பென் பிளாக் பண்ண யூஸ் பண்ணலாமா இல்லை ப்ளூ? பிளாக்கே யூஸ் பண்ணுங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிளாக் யூஸ் பண்ணலாம். பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணணும், ஜெல் பென்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. பால் பாயிண்ட் பென், ரீஃபில் பென் எடுத்துட்டு போகணும். ரைட், ஓகே சார், எல்லாம் நல்லா பண்ணுங்க. சார் நம்ம புக்கில் வந்து ஏஎம்பிசி இருக்குல்ல சார், ஒன்றில் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மெயில் ப்ராசஸிங் சென்டர் ஆட்டோமேட்டட் சார், ஆட்டோமேட்டட். ஓகே ஓகே சார், அதான் கன்ஃபார்மா சார்? ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது, அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டட். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆட்டோமேட்டட் என்ன, ஆட்டோமேட்டிக் அதே பாக்குறது. ஓகே ஓகே, ஆட்டோமேட்டட் தான் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது இந்த OMR ஷீட் படி டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ சார். ரைட், ஓகே சார், எல்லாம் நல்லா பண்ணுங்க சார். இன்னொன்னு என்ன உங்களுக்கு அப்படின்னாக்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. கிளாஸ் நல்லா பார்த்து எல்லாரும் பாஸ் பண்ணிடுவீங்க. அதுல ஃபர்ஸ்ட் அந்த டியூஷன் போட்டு எத்தனை வேகன்சி அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரிங்க சார். ஓகே சார். அதான் சார் எல்லாரும் பாருங்க. எல்லாரும் உங்களை நீங்க கங்க்ராட் பண்ணிடணும் சார் எல்லாருக்கும். ஓகே ஓகே, எல்லாம் ஓகே நல்லா சார், தேங்க்யூ. பண்ணுவீங்க, கிளியர் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் பியா வாங்க.